நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர். நிறைய விஷயங்கள், பல மாற்றங்கள், அந்த மாற்றத்தினால் பல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடியதில் நீங்களும் ஒன்று. அது எப்படி அப்படின்னா, எப்பயுமே வருட பலன் அப்படின்னு சொல்கிறது பெயர்ச்சிகளை வச்சு தான். அதில் இந்த தடவை சனி பெயர்ச்சி உண்டு, ராகு கேது பெயர்ச்சி உண்டு, குரு பெயர்ச்சி உண்டு. ஸோ இந்த 3 கிரகங்களுமே தன் இடத்துலேருந்து வேற வீட்டுக்கு அவர் மூவ் பண்ண போகிறார். அப்போ அந்த மாற்றங்கள் சாதகமாக பாதகமாக எதுவாக இருந்தாலுமே கலந்து தான் இருக்கும். அந்த கலவை அப்படின்றதுல மேக்சிமம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பொதுவாக உடனே மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றதுன்னா, என்ன மேடம் 7 சனி ஆரம்பிக்குதே, நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய வீடு குரு பகவானுடைய வீடு தான். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பிரித்து நான் சொல்லிட்டே வரேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரகதியில், அதுவும் இல்லாமல் ரிஷபத்தில் இருக்கும்போது அவர் கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்க மாட்டார். இப்போது உங்களுடைய மேலதிகாரி கம்ஃபர்டபுளான ஜோனில் இல்லை, உங்கள் டீச்சர் கம்ஃபர்டபுளான ஜோனில் இல்லை அப்படின்னா அவர்னால 100% பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் குருனுடைய நிலை முழுக்க இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்துக்கு போகிறார். அப்போ மிதுனம் அப்படின்றது உங்களுடைய 3ஆம் வீட்டாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலம், குரு பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார், அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்குறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி சனி பகவான் எங்கே இருக்கார்? குருனுடைய வீட்டில் இருக்கார். இப்போ புரியுதா? அப்போ சனி பகவான் ஃபேவரபிளாக தான் இருக்கார் அப்படின்றது. 7 சனி அப்படின்றது எல்லாமே தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் ராகு உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரார் அண்ட் குரு பகவானுடைய பார்வையிலையும் இருக்கார். அப்போ எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அனைத்து மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. நிறைய சவால்களை பார்க்கத்தான் போகிறீங்க, ஆனால் அந்த சவால்களை வின் பண்ண தான் போகிறீங்க. எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்தால் தான் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும். அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நல்ல சூப்பரான அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் வருதேன்னு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி எந்த லெவலுக்கு நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி போகிறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த 2025 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருனுடைய பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழறதுனால எத்தனை வயசில் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும், ஏன்னா மேஷராசி மேஷலக்ன நண்பர்கள் சிலர்லாம் 40-42 வயசாயிடுச்சு மேடம் அப்படின்னு பேசுகிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விமோச்சனங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்னா, திருமணம் கைகூடி வரும். அந்த திருமணம் சூப்பராக வரும். ஸோ 7 சனிக்கும் திருமணத்துக்கும் பெரிய மைனஸஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வரக்கூடிய திருமணங்கள் நீங்கள் பயப்படாமல் ஏற்றுக்கலாம். ஏன்னா பொதுவாகவே இருக்கக்கூடியது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, 7 சனி வருது, இத்தனை நாள் கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டோம், இப்போ 7 சனியில் கல்யாணம் ஆகணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா? கிடையவே கிடையாது. சனி பகவான் பல விஷயத்தை சூப்பராக உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். குரு பகவானுடைய பார்வை வேற அருமையாக இருக்கிறதுனால கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பொதுவாகவே நிறைய பேர் இப்போதைக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கல்யாணம் வந்தாலே நாங்கள் செட்டில் ஆகலை, இன்னும் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த வருஷம் அருமையாக செட்டில் ஆகிறதுக்கும், அருமையாக பிஸ்னஸ் நடக்கிறதுக்கும், அண்ட் மேலும் ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் நல்லா வர்றதுக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியாக இருக்கிறதுக்கும், கரெக்டாக உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுடைய மேலதிகாரி வரும்போதும், திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது யார்? கணவன்னா மனைவி, மனைவினா கணவன். ஸோ ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான் இந்த வருஷம் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது கேது 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு 6ல் இருந்து. அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறார். அது மட்டுமா,
குருனுடைய முழு பார்வையில் அவர் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சியுமே, அதுலேயும் ராகு பிரம்மாண்டமான அப்லிஃப்ட்மெண்ட், லாபகரமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொன்று நடக்கணும் இல்லையா, அது நியதி. அது எதெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அதெல்லாம் லாபகரமாக இங்கே நோட் பண்ணுங்க. நான் தடை நிவர்த்தி ஆகும்ன்ற ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, ஆனால் அது லாபகரமாக அமையும் அப்படின்றது நான் சொன்னேன். ராகுன்னா இட்ஸ் கால்ட் அ மல்டிப்ளேயருங்க. அவர் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆஸ்பெக்ட்ல இப்போ வரார். அப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது மே மாசத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் லாபகரமாக உங்களை வழிநடத்தி கூட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டாலும் நல்ல முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் கால், பாதம், அதே மாதிரி நரம்பு, எலும்பு, ஸ்கின் இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போய் காமிச்சிடுங்க. ஸோ டிலேடாக அல்ல விட்டுட்டு பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் மட்டும் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு கேது 5ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதில் எந்த வகையில் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களை கைட் பண்ணும்போது கரெக்டான வழியில் கைட் பண்ணுங்க. அதாவது ஸ்ட்ரிக்டாக இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ திருப்திகரமான ஒரு பாயிண்ட் கிடையாது. அவங்கள புரிய வைங்க. ஞானம்னா என்ன அப்படின்னா, அவங்களையே புரிஞ்சுக்கிற மாதிரி இப்படி பண்ணால் சரியில்லை அப்படின்றத விட, சரி கண்ணா நீ இப்படி பண்ணினா குதிப்ப, இப்படி குதிச்சின்னா கீழே விழுவ, கீழே விழுந்ததுன்னா உனக்கு கை கால் ஃப்ராக்சர் ஆகும், ஆச்சுன்னா நாங்கள் எல்லாம் வருத்தப்படலாம்ப்பா, கவலைப்படலாம், உன்னை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடலாம், ஆனால் உன் வழியை யாருப்பா வாங்கிக்க முடியும், நீ தானே இப்போ கஷ்டப்படணும், அதனால் பொறுமையாக அதுலேயும் செயல்படுத்துப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணும்போது அதை ஞானத்தின் ரூபத்தில், அதாவது கமாண்டுவாக இல்லாமல் நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது அதையுமே ஏற்றுக்குவாங்க. ஸோ இதை இப்படித்தான் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டோடு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அதுலேயுமே பெரிய பயம் பாதிப்புகள் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய நட்பு வட்டாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய புது ஆட்களை நீங்கள் சந்திப்பீங்க. குரு 3ல் இருக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. வாழ்க்கை அப்படின்றது இந்த பூமியில் பிறந்தாலே ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தது தான். ஸோ அந்த மைனஸ் இருக்கும்போது நம்ம வேண்டியவங்க நம்ம பக்கத்தில் இருக்கணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு சரியில்லை அப்படின்னா ஃபேமிலி டாக்டர் நமக்கு எட்டுற தூரத்தில், கால் பண்ணுற தூரத்தில் இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கணும், உங்களை புரிஞ்சுக்கணும், ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வரணும். ஸோ அப்படி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது, அதுவும் புதன் ரூபத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லை அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பட் எதுவாக இருந்தாலும் 7.5 சனி அப்படின்றதுனால மார்ச் மாதத்துக்கு அப்புறம் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே கொஞ்சம் நிதானம் அப்படின்றது மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படி நடந்துங்க, அது போதும். சனி பகவானுக்கு அதுதான் ரொம்ப பிரியம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா தான தர்மத்துக்குள்ளே வாங்க. அதாவது இயலாதவர்கள், முடியாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய வகையில் நீங்கள் கொஞ்சம் வழி நடந்து செல்லுங்க. முடிஞ்சால் ஃபினான்ஷியலாக உதவுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மனசுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும் போதே அவங்க உங்களால் கம்ஃபர்ட் அடைஞ்சாலே இது பெரிய ப்ளஸஸ் இருக்கும். அதே மாதிரி கோமாதாக்கு உங்கள் கையால் நீங்கள் உணவு கொடுங்க. அந்த உணவுன்றது அந்த கோமாதை எடுத்து சாப்பிட்ற அழகே, அதை நீங்கள் ரசித்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய மைனஸஸ் போயிடும். விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரவும் செய்வீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிக்கவும் முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய மன தெளிவினால், உங்களுடைய பிளானினால், உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வழிகாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவங்களையும் அதிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுனால குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு பயம் பாதிப்பு இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
இப்போவே வந்து பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் வந்து தொடரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியலி திங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணம் வரும்போது கடன் கட்டிடுவீங்க. அண்ட் மேலும் அபிவிருத்தி, எக்ஸ்பேன்ஷன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இந்த 2025ல் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, மார்ச் 29ஆம் தேதி அப்படின்றப்போ மீனத்தில் 6 கிரக சேர்க்கைகள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு பொதுவாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிசம்பர் மாதமே ஓகே நெக்ஸ்ட் ஆனுவல் லீவில் எங்கே ட்ரிப் போகலாம் இது போகலான்றது நம்ம ஜென்ரலி பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வருடம் அதாவது 2025ல் நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபாரின் ட்ரிப்பும் பிளான் பண்ணவே வேண்டாம். ஏன்னா 6 கிரகங்கள் அங்கே சேர்றதுனால நமக்கு கொஞ்சம் பேண்டமிக்கான பீரியட், அது அறியாத பயம், புரியாத கவலை அப்படின்றது நிறையா இருக்கும். அலர்ஜி சம்மந்தமான பல பாதிப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்காக எந்த ஒரு அவுட் ஆஃப் இந்தியா அப்ராட் டூர் அப்படின்றது எதுவுமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மார்ச்சில் நீங்கள் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் 15 வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் காஷன் டபுள் த்ரிபிளாக இருந்தீங்கன்னா போகிறோம். மேலும் இதிலிருந்து சூப்பராக வழி நடத்தி செல்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஹனுமனுடைய வழிபாடு, விநாயகர்னுடைய வழிபாடு, அது எந்த ரூபத்தில் வேணாலும் பண்ணுங்கள். விநாயகர் கோயிலுக்கு போங்க, அருகம்புல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, விநாயகர் அகவல் கேளுங்க, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சங்கடகர சதுர்த்தி தானம்ன்றது நீங்கள் பண்ணும்போது அனைத்து விஷயத்தையுமே ஞானத்தின் அடிப்படையில், இங்கே ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எமோஷ்னலாக நீங்கள் ஜெயிக்கிறத விட உங்களுடைய அறிவுபூர்வமாக ஜெயிக்கிறது இந்த 2025ல் நிறைய பார்ப்பீங்க. ஸோ இட் இஸ் சம்திங் எக்ஸலண்ட். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அந்த சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி அந்தரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேருக்கு மேஷராசின்னு சொல்லும் போதே அஸ்வினி, பரணி, கிருத்திகை அதில் ராகு திசை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த ராகு லாபஸ்தானத்துக்கு வரார். ஸோ உங்கள் ராகு எங்கே இருக்கார், ப்ளஸ் இப்போ வரக்கூடிய ராகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சனியினுடைய நிலையும் பார்த்து தென் நீங்கள் முடிவுகள் எடுக்கும்போது எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்றதை ப்ரொசீட் பண்ணி சக்ஸஸ் ரேட்டிங் சூப்பராக இருக்குது. பொதுவாகவே இந்த தடவை 65 to 75% மேலே தான் எல்லா ராசிக்கும் இருக்குது. ஸோ வெற்றி நிச்சயம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 2025 உடனேயே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெயர்ச்சி இது அதுன்னு எல்லாம் தெரியறதுனால எல்லாருக்குமே ஒரு கேள்வி, என்னடா அது ராகு கேது பெயர்ச்சியா, சனி பெயர்ச்சியா, குரு பெயர்ச்சியா, எப்படி இருக்குமே அப்படின்னு. இது ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்ற ராசியில் ரிஷபமும் ஒன்று. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 2025 பல ரூபத்தில் ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் வந்து பயன்படுத்திக்கணும். எதுவுமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஃபோர்மோஸ்ட் வேண்டுகோள். ஸோ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி 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 நியூ இயர் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, ஒவ்வொரு செக்டாராக எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுடைய ராசிநாதன் யார்? சுக்ரன். அந்த சுக்ரன் மேலேயே இது வரைக்கும் குரு இருந்தார். இப்போ அந்த குரு ஜென்ம குருவாக இருக்கிறவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு டிராவல் ஆகிறார். 2ஆம் வீட்டுக்கு குரு வந்தால் சொல்லவா வேணும்? பல ரூபத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது அஷ்டலக்ஷ்மி கடாட்சமாக இருக்க போகுது. ஸோ அனைத்து ரூபத்திலையும் எது எப்படி இருந்தாலுமே வருஷ கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணம் அப்படின்றது பற்றாக்குறை அப்படின்றது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பலருக்கு 50%, பலருக்கு 10%, பலருக்கு 80% இருக்குமே ஒழிய பட் பற்றாக்குறைன்றது இருக்காது. அதே மாதிரி நிறைய லாபகரமான கரெக்டான வழியில் உங்களை கைப்பிடிச்சி ட்ராவல் பண்ண கூட்டிகிட்டு போக போகிறார் சனி பகவான். ஏன்னா சனி பகவான் இது வரைக்கும் 10ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அவர் 11ஆம் வீட்டுக்கு வரார். அண்ட் மேலும் குருனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார், உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். எங்கப்பா அகெயின் குருனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அனைத்து நெகட்டிவையும் நான் காப்பாற்றிடுறேன்ப்பா அப்படின்னு இருக்கார். அப்போது குருனுடைய பார்வை நெகட்டிவை காப்பாற்றுது. சனி லாபஸ்தானத்தில் இருக்குது. அதே மாதிரி ராகு கேது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு 10லையும் கேது 4ஆம் வீட்லேயும் இருக்க போகிறார். ஸோ ஆன் தி ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங்
எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது தான் நான் சொல்லணும். சரி, இவங்களுடைய கெரியர் நீங்கள் எந்த ஒரு பாயிண்டில் இருந்தாலுமே இப்போ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அதாவது உங்களுடைய மேலதிகாரி, உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய கிளைண்ட்ஸ், உங்களுடைய பேஷண்ட்ஸ் யார் வேணாலும் வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு கரெக்டாக வழிகாட்ட போகிறாங்க, நீங்களும் அவங்களுக்கு கரெக்டாக வழிகாட்ட போகிறீங்க. அப்போது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் சாதிக்க போகிறீங்க. அப்போ சாதிக்கும்போது ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும் தானே. அப்போ பிஸ்னஸில் ஜெயிச்சோன்னா லாபம், அதே மாதிரி உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா லாபம், அதே மாதிரி நீங்கள் ஜாபில் ஜெயிச்சிங்கன்னா ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி பல கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு பலருக்கு ப்ரமோஷன் வந்தாலும் அது கம்ஃபர்டபுளான ப்ரமோஷனாக இருக்கிறது இல்லை. ஏண்டா இந்த ப்ரமோஷனை அக்செப்ட் பண்ண, ஒரே டென்ஷன், ஒரே ஸ்ட்ரெஸ் அப்படின்றதெல்லாம் இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த இடத்துக்கு எப்படி போனாலுமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் உங்களுக்கு உட்கார வைக்க போகிறார் குரு பகவானும் சனி பகவானும். அரசு வழி அனுகூலமும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு மைனஸஸாக இருந்ததோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண போது நியாயமான ரூபத்திலையும் கூட. ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது எதிரிகள் இனி இருக்க மாட்டாங்களே அப்படின்றதான் நம்ம சொல்லணும். என்னடா இத்தனை நாள் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், இப்போ என்னடானா சர்வசாதாரணமாக அவனே சிவனேன்னு இருக்கான், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரல, அதே மாதிரி ஸ்மூத்தாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்க சொல்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவ்வளவு சூப்பராக இருக்குது ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் கும்பத்தையும் பார்க்கறதுனால, அது உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க ரொம்ப நல்லா ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் டெக்னிக்கலாக நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற அமைப்பும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஏஇ வந்தாச்சு, அதே மாதிரி மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தரோட ஸ்பீட் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலைன்னு நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் சொல்கிறீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே புரியும். எப்படி யூஸ் பண்ணுறது, டெக்னிக்காக எப்படி உங்கள் ஆர்டர்ஸை டபுள் பண்ணுறது அப்படின்ற அனைத்து ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட்டுமே உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய வகையில் இருக்குது. அண்ட் மேலும் நீண்ட நாளாக முடியவே இல்லை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் பல ரூபத்தில் இப்போ அதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சு, அது முடியறது மட்டும் இல்லை, மேலும் அதனால் வரக்கூடிய ப்ளஸஸை வச்சு நீங்கள் இன்னும் மேலே வளர்றதுக்குண்டான ஃபவுண்டேஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அத்தனை பிரச்சனையுமே ஈஸியாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய வகையில் தான் அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்குது. பட் நீங்கள் இங்கே பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய நிலை, குரு பகவானுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களையே சனி பகவான் பார்க்குறார். அப்போ சனி பகவானுடைய பார்வையும் குரு பல ரூபத்தில் உங்களுக்கு நெகட்டிவ்லேருந்து காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கும்போது நியாயத்தின் அடிப்படையில், இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்ட இடத்துல எல்லாமே கடன் கிடைக்கும், ஆனால் அது நல்லதா அப்படின்னா கடன் கொடுக்குறவனுக்கு என்ன, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ பிடிச்சி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ப்ளஸ் இல்லை, நீங்கள் அது தேவையான யோசித்து வாங்கணும் இல்லையா. அந்த யோசிக்க வைப்பார் சனி பகவான். ஏன்னா அவர் இருக்கிறது லாபஸ்தானத்தில். அண்ட் மேலும் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். நெகட்டிவ்லேருந்து காப்பாற்ற குரு பகவான் இருப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்க போகலாம், அது ரொம்ப நெசசிட்டி அப்படின்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு BMW நின்றுட்டுருக்கோம், ஒரு லக்ஸரி கார் நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இன்னும் 10 lakhs தான் சார், இதையும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல, லக்ஸரி காரில் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்ல அப்படின்னு யார் என்ன உங்களுக்கு டியூன் பண்ணாலும் சனியும் குரும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அது தேவையே இல்லை. அதோட சர்வீஸ் எவ்வளவு நம்ம வாங்கிடலாம், ஆனால் கொடுத்து வரதுக்குள்ளே நீங்கள் நார்மலாக ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெலினோன்னு வச்சுக்கோங்க, அது எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு BMW எடுக்கிறதுக்கும் அதனுடைய சர்வீஸ் பாயிண்ட், அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காஷன் எல்லாம் யாரோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போது நெகட்டிவை கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு அங்கே குருவும் இருக்கும்போது வேண்டாண்டா கண்ணா மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு சனி பகவானும் இருக்கும்போது வேற என்ன பயம் வேணும். ஒன்று
ஒன்றுமே கிடையாது. ராஜ நட வீர நட போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் இருப்பீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 10ல் ராகு வரும்போது பன்மடங்கு அது பெருக்கி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நான் இந்த காலகட்டத்தில் தான் ஆர்டர்ஸ் நிறையா வந்தது, அதனால் டக் 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 டக்கு நான் மிஷினரி எல்லாம் லோனில் வாங்கி போட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் அப்போ சிந்திக்க வைக்காது, அந்த ஆர்டர் ரெகுலராக வருமா, அதில் ப்ராஃபிட் ரியலி வர்த்தியான்னு. ஆனால் இப்போ அதெல்லாம் கூட கண்ட்ரோலுக்கு உங்களை ஈஸியாக கொண்டு வந்து யோசிச்சு கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ண வச்சிடும். ஸோ அந்த டாக்குமெண்டேஷனில் மேபி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்களோட நீங்கள் வந்து சொல்லுவீங்க, சார் நீங்கள் எவ்வளோ ஒரு 15 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா, அப்போ தான் எனக்கு இது கட்டுப்படி ஆகும். அப்படி இல்லைன்னா அது பேராசையில் போய் கண்டிப்பாக முடிஞ்சிரும்ன்றது உங்களுக்கு அலர்ட் சிம்பிள் கொடுத்து வாழ்க்கையில் ரொம்ப ஜெயிக்கிறது அப்படின்றதே அலர்ட்டாக இருக்கிறனால தான் அது அனைத்து ரூபத்துலேயும் உங்களுக்கு அலர்ட்டாக இருக்க வைக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றதும் உங்களுக்கு இப்போ சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த சுபகாரியத்தை நல்லா நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. உங்களை கையை மீறி எதுவும் போகாத வகையில் இப்போ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு கோச்சார பலன். இந்த பலன் வந்து உங்களுக்கு 85 to 90 மார்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரம் என்னன்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். எப்பயுமே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன், அந்த சுக்ரனுக்கு வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா நீங்கள் ஜாலியாக இருக்கணும். அண்ட் மேலும் சுக்ரனுக்கு பிடிச்ச கிரகம் சனி பகவான், அவர் லாபஸ்தானத்தில் வரும்போதும் குரு 2ல் இருக்கும்போதும் நீங்கள் ஜாலியாக எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அற்புதமாக ஜெயிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக காலடி எடுத்து வச்சிங்கனாலே போதும், அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. அந்த பல மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாற்றம் எப்படின்னா, குரு பகவான் மிதுனத்துக்கு மேலேயே தான் வரார். அதே மாதிரி ராகு 10ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கும், கேது 4ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கும் டிரான்சிட் ஆகிறார். அதே மாதிரி இது வரைக்கும் சனி பகவான் அப்படின்றவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறவர் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு பெரிய குழப்பம், என்னடா இது ஜென்ம குருவாச்சே, இந்த ஜென்ம குரு எப்படி இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மிதுனராசி மிதுன லக்ன அன்பர்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஏன்னா அது எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து உங்கள் குடும்பத்தாரிடமே நிறைய பேருக்கு வந்து போய் சேர மாட்டேங்குது அப்படின்றது நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதுன்றது உண்டு. பட் இப்போ அனைத்துக்கும் ஒரு விமோச்சனம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத விட அவருடைய பார்வை பலம் தானே ரொம்ப முக்கியம். அவர் உங்களுடைய 5ஆம் வீட்டையும் உங்களுடைய 7ஆம் வீட்டையும் உங்களோட 9ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஸோ அது பெரிய 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 ப்ளஸ். எந்தெந்த வகையில் ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு 100% உண்டு. எத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தாலும் இந்த வருஷம் அற்புதமான ஒரு திருமணம் நடக்கும். இங்கே நோட் பண்ணுங்கள், அற்புதமான அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப பயம், கல்யாணம் பண்ணிக்கவே பயப்படுறீங்க, கமிட்மெண்ட்டுனாலே பயப்படுறீங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள், அதாவது 2025 உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் அப்படின்றது ரொம்ப திருப்தியான திருமண அமைப்பாக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் நடக்கும்போது. ஏன் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவானுடைய மாற்றத்துக்கு அப்புறம், குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் யோகத்தின் அடிப்படையில் கொண்டு போயிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கல்யாணம் ரொம்ப வருஷமாச்சு, ஏன் 16 வருஷமாகி குழந்தை பிறக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக என்னடா டக்குன்னு ஒரு குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்றவங்களுக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கீங்க ஆனால் எதுவுமே சக்ஸஸ் இல்லைன்றவங்களுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மே மாதத்துக்கு அப்புறம் குரு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால, அதுவும் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறதுனால அற்புதமாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட திருப்தியாக, பயம்ன்ற ஒரு பாயிண்ட்டே இல்லாமல் எத்தனை மிஸ்கேரேஜ் ஆயிருந்தாலும் சரி இப்போ உருவாகிறது. அதாவது நான் எப்போ சொல்கிறேன், 2025 குரு பயிற்சிக்கு பிறகு
வந்து கரு உருவாக்கக்கூடிய குழந்தை நல்ல ஹெல்த்தியான குழந்தையாகவே உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பயம் என்ன அப்படின்னா, அப்பா இத்தனை நாள் வரைக்கும் சனி பகவான் 9ல் இருந்தார், இப்போ ராகு 9லையா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. பட் ஸ்டில் கவலை வேண்டாம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே. ஏன்னா குருனுடைய பார்வை முழுமையாக உங்கள் மேலேயே உட்கார்ந்துட்டு அவர் ராகுவை பார்க்குறார். அப்போ ராகுனால வரக்கூடிய கெடுபலன்கள் வராதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அண்ட் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தொழிலில் பல கரெக்ஷன்ஸ் அவர் ஏற்படுத்தி அதனால் அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை பண்ண முடியலையே, அவங்க ஆசைப்படுறாங்க, ஹையர் எஜுகேஷன் அனுப்ப முடியலையே, அவங்க நினச்ச ஸ்கூலில் சேர்க்க முடியலையே, அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ண முடியலையே, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களே, ஏற்றுக்காமல் இருக்காங்களே, அது தப்பாச்சே அப்படின்ற தத்தளிப்பெல்லாம் மிதுன ராசிக்கு இருந்தால் அது எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ உங்களால் உங்களுக்கு நிம்மதி, உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு குழந்தைகள் உருவாகினாலும் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு நீங்கள் குருவாக இருந்து வழிகாட்டுறதுனாலையும் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுவுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டுமா 3ஆம் வீட்டில் கேது அப்படின்றது விளையாட்டு இல்லை. அந்த கேது வந்து நிறைய சாந்த தன்மையை உங்களுக்கு கொடுக்கும், ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கும். இல்லை ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிட வேண்டாம். அதே மாதிரி பேராசை பெருநஷ்டம் அப்படின்றதும் நீங்கள் ரொம்பவே வந்து உணரணும். ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்போது அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ப்ரொசீஜரில் ஏதாவது ரூபத்தில் பணம் வந்ததுன்னா சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தை அவர் மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறார். அப்போ சனி பகவானுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால நீங்கள் சரியில்லாத நியாயத்தின் அடிப்படையில் இல்லாத ரூபத்தில் ஏதாவது பணம் வந்திருந்ததுன்னா அது கண்டிப்பாக பல ரூபத்தில் விரயமாயிடும். ஏன்னா சனி பகவான்றது விளையாட்டு இல்லை. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான், மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் எது கரெக்ட் எது நியாயம் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு புது வேலை காத்துட்ருக்கு. அந்த வேலை திருப்திகரமாக இருக்கும். அதாவது நீங்கள் பயந்து என்னடா இது இந்த வேலையை மாறுறோமே இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் போனது தான் ரைட்டுன்றதும் புரியும். அண்ட் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு லாங் டேர்ம் ஃப்யூச்சருக்கு அது ரொம்பவே ப்ளஸ் அப்படின்றதும் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க, இன்றைக்கி ஹையர் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ஃபீல்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதில் எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணணுன்னு புரியாமல் ஓகே மேபி இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளஸஸ் எல்லாம் போய் உங்களை பிஹெச்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். நான் சொன்னது படிப்பில் மட்டும் இல்லை, பிஹெச்டி உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிசிஷன் நீங்கள் எடுத்தது தான் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த டிசிஷன் தான் இப்போ இந்த வருடம் உங்களை எடுக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய தடுமாற்றத்தை எல்லாம் உங்களை ஓவர் கம் பண்ண வச்சு அதன் மூலிமா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணிடுவீங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையான லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வாழ்க்கை அப்படின்றது புரிய வைக்கக்கூடிய வகையிலையும் இப்போ உங்களுக்கு குரு பகவான் வரார். ஸோ 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார் அப்படின்னா விளையாட்டு இல்லை. அதே மாதிரி அந்த 7ஆம் வீடு அப்படின்றது உங்களுக்கு குரு பகவானுடைய வீடு. அப்போது எமோஷன் அப்படின்றத விட அறிவுபூர்வமாக நியாயத்தின் அடிப்படையில் அப்படின்ற விஷயம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் யாருக்கெல்லாம் வந்து வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருந்துச்சோ, வீடு ரிப்பேர் பண்ணி முடியவே இல்லை, ஒரு சின்ன விஷயம்னு ஆரம்பித்தோம் அப்படியே வருஷக்கணக்கில் இழுத்துட்டே போகுது, அப்பா வெறியம் ஆகிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி, நெகட்டிவ்க்கு உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து பலது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான், 8ஆம் வீட்டில் சனி, அடுத்த 9ல் சனி அப்படின்றது போய் இப்போ 10ஆம் வீட்டில் சனி பகவான் வரும்போது குருவனுடைய வீடாக இருந்து குருவும் அங்கே மேலேயே வரும்போது
பல ரூபத்தில் பல நியூ டெக்னிக்ஸ் உங்களுக்கு தோணும். அண்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து தெளிவாக இருக்கும். நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்தெல்லாம் வெளியில் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, நீ பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவீங்க. மன ஆரோக்கியம் அப்படின்றது மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை. எதில் நிதானம் வேணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானம் வேணும். நீங்கள் எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரோக்கியம் 6ஆம் வீடு அப்படின்றது எந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை காமிக்குதோ அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஹெரிடிட்ரி சம்மந்தமான ஹெல்த் ப்ராப்ளத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ், தைராய்டு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹார்ட் சம்மந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். பல விஷயங்கள் நீங்கள் மன சந்தோஷத்துக்குள்ளே வந்தே தருவீங்க. ஸோ வெற்றி நிச்சயம். கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 விமோச்சனம் கொடுக்குமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. கடகராசி கடக லக்னம்னு வந்தாலே என்னதான் நடக்குது மேடம், ஒன்றுமே புரியலை அப்படின்றது தான் 80% ஆஃப் தி கடகராசி மக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒத்துக்கிறேன் கடகம் ரொம்ப தான் கஷ்டப்படுது அப்படின்னு, ஆனாலும் பயப்பட வேண்டாம். இது எப்பயுமே ஒரு பீரியட் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி வரைக்கும். அண்ட் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து விரைய குருவாக தான் ஆகிறார், அதில் டவுட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த தடவை அதிசாரமும் பெறார். அப்படின்னா என்னென்னா கடகத்துக்கு மேலேயேவும் குரு வந்துட்டு போவார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பயுமே குரு எங்கே இருக்கார் அப்படின்றத விட குரு எங்கே பார்க்குறார் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம். அப்படி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த 4ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் இருந்து வந்த விரிசல்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அம்மா வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க போகுது. அம்மானுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அம்மானுடைய ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இருந்துட்டாலே கண்டிப்பாக 70% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வந்து அது ப்ரொடெக்டிவாக ஓடியே போயிடும். ஸோ இப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் சொல்கிறது விரயம் செலவு பண்ணி ஓயலை அப்படின்னு சொல்கிறீங்க. வீடு எவ்வளோதான் ரிப்பேர் பண்ணுறது, வண்டி எவ்வளோதான் சர்வீஸ் பண்ணுறது, என்னதான் நடக்குதுன்னே புரியல அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதாவது ஒரு பெரிய லக்ஸுரி கார் ஒரு கஸ்டமர் வச்சிட்ருக்கார். அவர் சொல்கிறாரு, மேடம் என்னன்னே புரியல, செலவு பண்ணி ஓயலை, போய் பார்த்தா பார்ட் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க, கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. ஆமாம், இதெல்லாம் கடகராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் இப்போ அதெல்லாம் வந்து போயிடும். அண்ட் மேலும் அவரை சொன்னது என்ன தெரியுமா, மேடம் நான் வச்சிருக்கிற பிஎம்டபிள்யூவை வந்து நான் காவாசி விலை கூட வித்துடலான்னு நினைக்கிறேன், அது என்னை விட்டு போனால் போதும்னு நினைக்கிறேன், ஆனால் போகவே மாட்டேங்குது, செலவுன்னு இப்படி போயிட்டுருக்கு. உனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டை கொடுத்தாலும் சரி, கம்பெனியில் கொடுத்தாலும் சரி புரியவே இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய விமோச்சனம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரேட்டுக்கு கூட உங்களை விட்டு அந்த வண்டி போயிடும். மேலும் சுகமாக திருப்தியாக உங்களுக்கு வந்து ஒரு வண்டி வாகனம் அமையும்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. திருப்திகரமாகவே அமையும் அப்படின்றதுலேயும் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி சனி பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு முதல்ல இருந்த சனி பயிற்சியை விட இப்போ 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி மச் பெட்டர். பட் ஸ்டில் அந்த மச் பெட்டர்னு தான் சொன்னேனே ஒழிய சூப்பர் அப்படின்றது சொல்லலை. ஸோ எந்த வகையில் நீங்கள் காஷனாக இருக்கணும், நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக காஷனாக இருக்கணும்.
அதே மாதிரி உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் இப்போ எந்த ஒரு ஈகோ கிளாஷஸும் வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவையில்லாமல் அப்பா மேலே பிரச்சனை பண்ணுறது, அப்பாவோட சண்டை போடுறது அப்படின்றதெல்லாம் நாட் ரைட் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டாம் வீடு அப்படின்றது உங்களுக்கு சூரியனுடைய வீடு, அங்கே கேது வேற வரார். அப்போது அந்த கேது சூரியன் 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் உங்கள் தகப்பனாருடன் எந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போனாலும் அதில் உங்களுக்கு தோல்விதான். ஸோ இது தந்தை வழி, தந்தையினுடைய சொத்துக்கள்ல அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அரசு வழியும் ரொம்ப பெரிய அனுகூலம் கிடையாது. ஸோ நீங்கள் அலர்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு தானே அஸ்ட்ராலஜி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி பைரவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைரவனுடைய ஸ்லோகம் சொல்லுங்க, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். துர்க்கையம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ கேது 3ஆம் வீட்டில் இருந்தது, அந்த கேது உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரார். அதே மாதிரி ராகுவுமே உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். எது எடுத்தாலும் பிளாக் பண்ணத்தான் செய்யும், எது எடுத்தாலும் டிலே ஆகும், எது எடுத்தாலும் டேக் டைவர்ஷன்றது நடக்கும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பயம்படுத்துறதுக்கா? நோ 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 நோ, எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இப்போ கடைப்பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் உங்களுடைய கஸ்டமர்ஸ்ட்டை? சார் உங்களுக்கு 5 நாளில் நான் தரேன், முடிஞ்ச அளவுக்கு நான் தருவேன் சார், அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்றதும் சொல்லணும். அங்கே அலர்ட்டாகவும் இருந்து நீங்கள் 5 நாளுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி இருந்தால் 4ஆவது நாளே நீங்கள் கால் பண்ணி சரி இன்னொரு 4 days ஆகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு அலர்ட் சிம்பிளை நீங்கள் பண்ணணும். இதே தான் ஜாப்ல இருக்கிறவங்க. அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கறத விட நீங்கள் எதை முடிக்கலையோ அதை முடிக்க முடியலை அப்படின்னா ப்ரேயராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுபடுறது எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புன்றதை விட நீங்கள் முன்னாடி போய் நின்று சரி இதெல்லாம் எனக்கு புரியலை, இதெல்லாம் எனக்கு தெரியல, பரவாயில்ல அவங்க இது கூட புரியல, போடா உனக்கு வேலையை கொடுத்து அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லட்டும், அதெல்லாம் மைண்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் கடகராசி கடகலக்ன நண்பர்களை பெரிய லெவலில் டியூன் பண்ணிகிட்ருக்கு. அந்த பெரிய லெவல் டியூனிங் பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்து பெரிய 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 அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை கூட்டிகிட்டு வரதான் போகுது. அந்த காலம் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் மேலும் 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் அந்த குருனுடைய பார்வை பலம் அப்படின்றது உங்களுடைய நெகட்டிவான விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கும் உதவுறார். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப 6ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இல்லாமலே போயிடுவாங்க. அண்ட் மேலும் உங்களை வெறுத்தவங்க கூட இப்போ என்னப்பா ஏன்பா இப்படி ரொம்ப டிலே பண்ற, என்னதான் உனக்கு புரியல, நீ உனக்கு சொல்லு, அந்த இடத்துக்கு மட்டும் நான் ஒருத்தரை தனியாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கூட்டு வந்துடுவாங்க. பட் இங்கே நான் சொன்ன பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்கணும். அது எப்படிடா கேட்கறது அப்படின்ற கான்செப்ட் வேண்டாம். ஒரு ஸ்டெப்பு 3+2 5 அப்படின்றத அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு 5ன்னு போட்டாங்கன்னா அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இடம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் வரும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தோட வாக்குவாதம்ன்றது தயவு செஞ்சு வேண்டாம். கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் கெடவே கூடாது அப்படின்றது ஒரு தம் ரூலாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் 10 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, 20-30 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, இப்போ கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அப்படின்ற விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? உண்மையான அன்பை காமிச்சு, அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது வெறுப்பாக பேசினாலும் நீங்கள் ஜஸ்ட் அதை விட்டுருங்க. ஓகே பாலிசின்னு எடுத்துக்கோங்க. எதையும் பெருசுப்படுத்தக்கூடிய காலம் உங்களது இல்லை அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே கடகராசி அப்படின்னா ரொம்ப அன்பானவர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு தான். ஸோ அந்த அன்புன்ற ஒரு டூலையே நீங்கள் வச்சுக்கிட்டு திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்னா அதுதான். அங்கே போயிட்டு வாங்க. திருப்பதியினுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் செய்ய 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 ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசு அப்படின்றது நல்லாயிருக்கும். மன ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா இருந்தாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சனி பகவானுடைய நிலை, ராகு கேதுனுடைய நிலையெல்லாம் நீங்கள் ரொம்பவே பார்த்துக்கணும். சி, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீஸ் 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 கடகராசி கடகலக்ன அன்பர்கள் எப்படியா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மார்ச் மாதம் 6 கிரகங்கள் சேர்ந்து மீனத்தில் உட்கார போகுது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு டூர் போகிறேன்னோ அல்லது வெளிநாட்டுக்கு போகிறேன்னோ, ஜாலியாக போனாலும் சரி, அல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போகணுமா அப்படின்றது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. அலர்ஜி உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபாரின் அப்படின்ற கான்செப்டை இந்த 2025 தயவு செஞ்சு வேண்டாமே அப்படின்னு கடகராசி கடகலக்ன நண்பர்கள் மனசில் நினச்சிக்கணும். அந்த இடத்துல ஆரோக்கியம் கெடும், பயம் வரும், பதட்டம் ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் சிவனேன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி நைஸ். பச்சை கற்பூரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நித்தியப்படி உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயில் அப்படின்றது மனசாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டூல், மன ஆரோக்கியத்துக்கு என்னவோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஜெயிச்சு பன்மடங்கு நீங்கள் வரதான் போகிறீங்க. சந்தோஷமாக பல விஷயங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி 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 நியூ இயர். சரி, 3 கிரகங்களும் வருட பலன் அப்படின்னு பார்க்குறதே சனி பகவான் எப்படி இருக்காங்க, ராகு கேது எப்படி இருக்காங்க, குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சுத்தான். ஸோ இந்த 3 கிரகங்களுமே மாற்றம் பெறுது, டிரான்சிட் ஆகிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கவலையே படாதீங்க. வரக்கூடிய குரு பெயர்ச்சி படு 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 யோகமான குரு பெயர்ச்சி. என்ன அப்படின்னா நிறைய நெகட்டிவ்ங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன சொல்கிறது, போயும் கேது சிம்மத்தில், 7ல் ராகு, 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 8ல். அடேங்கப்பா, தலை மேலே பிரச்சனை. என்ன தான் நடக்க போகுதுன்னே தெரியல, எப்படித்தான் இருக்க போகிறோன்னோ தெரியல. அப்படியெல்லாம் தோணுதா? அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன் தெரியுமா? குரு பகவான் அங்கே வந்துட்டார். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்க கவலை? குரு பக்கத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனை எது வந்தாலும் முன்னாடி இருந்து அது வழிகாட்டிடுவாரே. வேறு என்ன உங்களுக்கு வேணும்? சிம்பிளாக நான் சொல்லட்டுமா? ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீங்கள் படிப்பில் ரொம்ப வீக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ எக்ஸாம் எழுதினீங்கன்னா நல்லா சூப்பர் மார்க்ஸ். எப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, அப்பா உனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறனே தெரியல, நீ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 days என்கிட்ட வந்துரு, நான் உனக்கு சில டிப்ஸ் எல்லாம் தரேன், அதை வச்சு எப்படியும் ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் அவ்வளவும் உதவும். உங்கள் மிஸ் சொல்லுவாங்க, 2 marksக்கு இதெல்லாம் படிச்சுக்கோ, இது இப்படி வந்ததுன்னா இந்த பாயிண்ட்டை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ அந்தந்த சூட்சுமங்கள் உங்களுக்கு டீச்சர் வழி காமிச்சது அப்படியே ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதி 40 மார்க்கு தான் வாங்குவீங்க அப்படின்னு நினச்சி 40 மார்க்காவது வாங்குவீங்க அப்படின்னா எப்படின்னே தெரியாது, 70 மார்க் வந்துடும். அந்த அளவுக்கு குரு எல்லா விஷயத்துலையும் உங்களை காப்பாற்றிடுவார். குரு லாபஸ்தானத்துலன்றது சின்ன விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறார். ஆமாம், இப்போ இருக்கிற 7ஆம் வீட்டு சனி பகவானும் பிரச்சனை தான். 8க்கு சனி பகவான் போனாலும் அஷ்டமத்த சனி தான், அலைச்சல் ரொம்ப தான் இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் யார் வீட்டுக்கு போகிறார்? குரு பகவான் வீட்டுக்கு போகிறார். அந்த குரு எங்கே இருக்கார்? உங்களுக்கு உதவுறதுக்கு லாபஸ்தானமாக முன்னாடி உட்கார்ந்துருக்கார். அப்புறம் வேறு என்ன கவலை?
கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. எந்த பிரச்சனை எப்படி வந்தாலும் நீங்கள் எல்லாம் மாட்டாமல் சிக்காமல் இருப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆஃபீஸில், டோட்டலி உங்களை எல்லாருமே வேலையை விட்டே தூக்க போகிறேன் அப்படின்னு உங்களுடைய ஹெச்ஆர் சொல்லிடுவாங்க, அவர் உங்களுடைய பாஸ் சொல்லிடுவாங்க, உங்களையே கூப்பிட்டு சொல்லுவாங்க, அதுலேயும் பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. உன்னை நம்பி இப்படி கொடுத்தேனே வச்சேனேன்னு சொல்லி கம்பெனிக்கு பெரிய லாஸ் அப்படின்னு உங்களையே கூப்பிட்டு எல்லாம் பேசுவாங்க. சரி, நாளைக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்துடும், ஆனால் உங்களுக்கு உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, போய் கேட்டால் நம்மளை மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இது போய் கேட்டதுனால திரும்பி உங்களை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற பயமெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறு நன்மை அவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கும், அதனால உங்களை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு விஷயம் கும்பலாக நெகட்டிவ் நடந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்படிடா இவனை மட்டும் ஸ்டே பேக் பண்ணாங்க, அவன் தான் இருக்கிறதுலே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், ஆனால் எப்படிடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் தான். அதே மாதிரி எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முன்னாடி குரு இருந்து வழிகாட்டும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் நெகட்டிவ்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்கன்னே தெரியாது, நீங்களே சொல்வீங்க எப்படி தப்பிச்சேன்னே தெரியாது, ஆனால் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்கு அற்புதமான குரு அப்படின்றவர் இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஸோ டில் தென் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அதுலேயும் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு எல்லா விஷயத்துலையும் தான் காப்பாற்றுறார், அதில் நோ டவுட். பட் ஸ்டில் கேது உங்களுக்கு லக்னத்திலே வரார், 7ல் ராகு வரார். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கேர் எடுக்கணும், ஆன்மீகத்தோட கனெக்ட் ஆகிடணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் இமோஷன், கோபம், தாபம், அடேங்கப்பா சிம்மராசினே சொல்லிகிட்டே போகலாம், டக்கு டக்குன்னு வெடுக்குன்னு பேசிடுவீங்க இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எது எடுத்தாலும் நம்மளா கிடையாது, மற்றவங்க வேற நம்ம வேற, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மேலும் அற்புதமான ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு, இப்போயும் ஆகும், இந்த 2025லேயும் ஆகும். அப்போது புது கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை எதுலேயும் செதைச்சிடக்கூடாது அப்படின்றதுல காஷனாக இருங்க. எதுவாக இருந்தாலும் குரு காப்பாற்றிடுவார் தான், பட் ஸ்டில் அதுக்குள்ளே சிக்கிக்கக்கூடாது. உங்களுடைய இன்லாஸ் உங்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ, ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் இல்லைங்களா? ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களை லைஃப் லாங் சிம்பலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நியாயத்தின் அடிப்படையில் எதுவாக இருந்தாலும் அங்கே காஷனாகவும் இருங்க, எதுவும் நெகட்டிவாகவும் எடுத்துக்காமல் இருங்க. ஸோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, 10 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு அப்படின்றவங்க கூட இப்போ 7ல் ராகு வரும்போது சட்டுன்னு ஒரு கோபம் வரும், உங்களுடைய பார்வை அதாவது ஷர்ப்ப பார்வையாக மாறும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, பைரவர்னுடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர்னுடைய வழிபாடு, எதுலேயுமே நிதானம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதெடுத்தாலும் லாஜிக்கலாக திங்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த லாஜிக்கே உங்களுக்கு ஒரு ப்ளஸ். என்னென்னா, நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் இது இப்படி பேசலாமா, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் மனசில் நினைக்க வச்சிடும் குரு. அதுலேயே நிறையா ஜெயிச்சிடுவீங்க. பட் ஸ்டில் நீங்களும் உங்கள் காஷனாக இருங்க. நான் ஏன் ரெண்டையும் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரமும் நிறையா ப்ளே பண்ணும் இல்லையா, கோச்சாரத்தில் குரு சூப்பராக ஹெல்ப் பண்ணிடுறார். பட் ஸ்டில் அப்படின்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதம் குரு அதிசாரம் எடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு கடகத்துக்கு வரார், அப்போ ஒரு விரயஸ்தானத்துக்கு வருவார். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் காஷனாக இருந்துட்டீங்க அப்படின்னா மேலும் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சூப்பராக இருக்கும். சனி பகவானை நினச்சி ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்ச் 29க்கு அப்புறம் உங்களுக்கு சனி பகவான் ஒரு ஃபேவரபிளான பொசிஷன் தான். 8ல் இருந்தாலும் குருனுடைய வீட்டுக்கே அவர் வர்றதுனால அது மிகப்பெரிய ப்ளஸஸில் இருக்குது. சரி, அரசு வழி அனுகூலங்கள் இருக்குது. பட் எதுலேயுமே உங்களுக்கு நிதானம் தேவை. கண்டிப்பாக டிலே ஆகும், கண்டிப்பாக பிளாக் பண்ணும், ஆனாலும் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கே போனாலும் எது பண்ணினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைசன்ஸ் ரெனியூவலுக்கு போகிறீங்க,
மைண்டை ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி போனது நடக்கலாம், அல்லது ஒரு 2-3 நாளில் நடக்கலாம், ஆனால் நடக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எது எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஈஸி டேக்கிங்காக, ஓகே பாலிசியாக, எதுவும் மைண்டை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய ஹெல்த் காஷன் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் புண்படுத்திடாதீங்க. நீங்களே பிரச்சனையை வாவான்னு கூப்பிடாதீங்க. கூப்பிட்டு அது சால்வ் ஆகிடுன்ற ஒரு பாயிண்ட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை, அது தேவையான்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே அற்புதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். விநாயகரை கையில் பிடிச்சிக்கோங்க. சங்கடஹர சதுர்த்தி தானம்ன்றது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி 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 நியூ இயர் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? என்ன மேடம், இனி வரக்கூடிய சனி வந்து கண்டக சனி, அதுக்கப்புறம் அஷ்டமத்த சனியா, 5 வருஷம் அடேங்கப்பா அப்படின்றதும், அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு குருவா அப்படின்ற பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. சரி, எப்பயுமே வருட பலன் அப்படின்றது ராகு கேதுனுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை, குரு பகவானுடைய நிலை. நான் ஒன்றுன்னா உங்களுக்கு பிரித்து நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பல விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். உண்மை நான் சொல்கிறது என்னென்னா, நெகட்டிவ் அப்படின்றது ஓடியே போயிட போகுதுங்க. நெகட்டிவ்ன்றது இருக்காது அப்படின்னாலே பாசிட்டிவ் தானே. எப்படின்னு பார்க்குறீங்களா? ராகு பகவான் 6ஆம் வீட்டில் வர்றார் அப்படின்னா வேறு என்னங்க உங்களுக்கு வேணும்? ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், அதாவது மே மாதம்தான் பெயர்ச்சி. ஸோ ராகு எப்போ உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு வராரோ அப்போது அனைத்து நெகட்டிவும் காணா போயிடும். தன்னிகரற்ற நிலை, பிரமாதமான அப்லிஃப்ட்மெண்ட், எதையும் வெல்லும் சக்தி. ஏன் வருட கணக்கில், வருடம்ன்றதெல்லாம் விடுங்களேன், அதாவது வம்சாவழியாக கோர்ட்டு கேஸெல்லாம் போயிட்டு இருந்ததில் அப்படி நடந்துட்டு இருந்தது கூட உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக டக்குன்னு உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, தவிடு பொடி ஆயிடுவாங்க, எப்படி காணா போனாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ராகு கும்பத்தில் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ளஸ். அதே மாதிரி 12ஆம் வீட்டில் கேது அப்படின்றதும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நிலை. அண்ட் ஆன்மீகத்துக்கு, அதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, ஒரு ஞானம் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் எதை எப்படி பொறுமையாக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கேது அமைகிறார். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ராகு இந்த 6ல் வந்தாலே பல பிஸ்னஸஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாம் வெற்றி நட போடுவீங்க. எப்படித்தான் இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ பொருளாதார வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கடன் எவ்வளவு இருந்தாலும் கட்டி முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் நீங்கள் கொடுத்து வரா கடன்னு நம்ம சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் தேடி வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் புரியலை, தெரியலை, பிரச்சனை, அப்பா பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அத்தனை நெகட்டிவான வார்த்தைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் காத்துட்ருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, ஆமாம், சனி பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு சனியினால் நன்மை, ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ராகுவினால் நன்மை. அந்த சனியினாலேயும் பெரிய மைனஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் குருனுடைய வீட்டுக்கு தான் போகிறார். அந்த குரு உங்களை பார்த்துட்ருக்கார் இந்த குரு பயிற்சி வரைக்கும். எவ்வளவு அற்புதம், சொல்லவா வேணும்? சரி, இந்த குரு பயிற்சி அப்படின்றதுக்கு பிறகு அவர் வந்து உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வரார். நான் ஒத்துக்கிறேன், 10ல் குரு இருந்தால் ஓடி போக வைக்கும் அப்படின்றதெல்லாம் பழமொழி உண்டு. அந்த குரு உங்களுடைய புதன் வீட்டுக்கே வரார். புதன்றது யாரு? உங்களுடைய ராசிநாதன். அப்போது நீங்கள் எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல், அவசரப்படாமல், நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா
வெற்றி நிச்சயம், பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சனி பகவான் 7ல் இருந்து உங்களை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவில் மாட்டிக்காமலும் ஸ்லோவாக ஸ்டெடியாக பண்ணவும் வைப்பார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதில் மாட்டிக்குவீங்க அப்படின்னா, அவசரமாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ எதுலேயுமே நிதானத்தோட செயல்படுங்க. கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி, அதாவது அனுபவம் மிக்கவர்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ எதுக்கு பயப்படணும்? நீங்கள் பயப்பட வேண்டாமே. ஏன்னா குடும்ப பிரச்சனை அனைத்தையுமே தீர்த்துருவார். குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அது மட்டுமா, குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போது நீங்கள் இப்போவே நிறைய கன்னிராசி அன்பர்கள், கன்னி லக்ன அன்பர்கள் ஒரு பாசிட்டிவான ட்ராக்ல தான் நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ அதையும் மீறி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவடையவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா, அத்தனையுமே ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு வந்துடும். சொகுசான வீடு அமையும். நீங்கள் நினச்ச இடத்துக்கு ஃபாரின் சான்சஸ் கிடைக்கும். அதே ஃபாரின் சான்ஸ் வேலைக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உல்லாசத்துக்கு நான் எந்த ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ன்றதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா 6 கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது. அதனால பொதுவாகவே நம்ம வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு போனால் மார்ச், ஏப்ரல், மேன்றது ப்ரொசீட் பண்ணுவீங்க. அந்த காலகட்டம் நிறைய மாற்றங்கள். ஸோ அந்த 6 கிரக சேர்க்கையும் நிறைய பயம் பாதிப்பு கொடுக்கறதுனால வேண்டவே வேண்டாம் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு விசா வேணும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் இப்போ சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களுடைய டாக்குமெண்டேஷனில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது எடுத்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் கரெக்டாக புரிய வைக்கணும். தெளிவாக அந்த இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அது மட்டுமா, குரு பயிற்சிக்கு முன்னாடியும் குரு பகவான் உங்களை பார்க்குறார். குரு பயிற்சிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ராகுவையும் குரு பார்க்குறார். அப்போது பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை. ப்ளஸ்ஸஸ். பட் எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எதுலேயும் வேகம் வேண்டாமே, விவேகம் வேணுமே அப்படின்றது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எமோஷ்னல் இம்பேக்ட் எதுலேயும் கனெக்ட் ஆகாமல் நீங்கள் இருந்துருங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது நன்மையில் முடியாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதன் அப்படின்றது கால்குலேஷன், கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷன், கால்குலேஷன், டாக்குமெண்டேஷன், ஆர்கனைசேஷன், பிளானிங் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி பல ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்த்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி, கன்னி லக்ன அன்பர்களுக்கு அருமையாக இருக்குது. அதனால் சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அந்த சுப காரியம்ன்ற ஒரு விஷயத்தை நிறுத்தி நிதானமாக ப்ரொசீட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா திங்ஸ் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பகைமைக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு ரூபத்தில். கன்னிராசி, கன்னி லக்ன அன்பர்கள் அத்தனை பகையும் உங்களுக்கு சாதகமாக, அதாவது பகையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நிறையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். மேலும் குரு பகவான் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுனால உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை. மேலும் உங்கள் குடும்பம்னா என்ன? மனைவினா கணவர், குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை சீராகும். நீங்கள் கல்யாணமாகி கொடுத்துருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம், அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அல்லது பிரிஞ்சிருக்காங்க, ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்ற விஷயம் எல்லாம் தானாக ராகுவால் ஒரு சீரான ஒரு அமைப்புக்கு வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஏதோ பிரச்சனையாகி உங்களுக்கு மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்போ வேண்டாமே, நம்ம சேர்ந்து வாழலாமே அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய வகையில் சனி பகவானும் இருக்கார். ராகுவும் 6ல் இருக்கிறதுனால யாரை கல்யாணம் பண்ணிட்டாலும் மைனஸஸ் இருக்க தான் செய்யும். அந்த மைனஸஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து நீங்கள் அவங்களோட மனசார பேசி
ப்ளஸ்ஸா மைனஸான்றது முடிவெடுத்து நீங்கள் மைனஸ் அப்படின்னா ரீமேரேஜும் நடக்கும், ப்ளஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் வைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கை வேணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் எல்லாம் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் நல்லா வர்றதுக்கு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா 12ஆம் வீட்டில் கேது இருக்குது. ஸோ ஞானம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விநாயகருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆல்வேஸ் உங்கள் பக்கத்தில் அருகம்புல் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே விநாயகர் அகவலோ விநாயகர்னுடைய பஞ்சரத்னமோ நீங்கள் கேளுங்க. அண்ட் நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி தானம் நீங்கள் பண்ணுங்கள். ஹனுமனை கையில் பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்ய 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 பல மாற்றங்கள் பல அற்புதங்கள் சூப்பராக காத்துட்ருக்கு. ஸோ வெற்றி நிச்சயம். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜாக்பாட் உங்களுக்கு தான். ஹாப்பி 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 ரியல் ஃபண்டாஸ்டிக் ஹாப்பி நியூ இயராக துலா ராசி துலா லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. எல்லா வகையிலையும் சுற்றி ப்ளஸ்ஸுங்க. ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லணும் அப்படின்னா, என்னடா இது இத்தனை நாள் எந்த ஆசீர்வாதமுமே கிடைக்கல, இப்போ தெய்வ அனுகிரகமே கிடைச்சிடுச்சு போல இருக்கு அப்படின்னு அனைத்து துளாராசி துலாலக்ன அன்பர்களும் சந்தோஷப்படக்கூடிய பொங்கி சந்தோஷ மழைக்குள்ளே நினையக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள். ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அனைத்து பெயர்ச்சிகள் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிவனேன்னு இருங்க. இப்போவே நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு, ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கண்ணுக்கு தெரியுது, நிறைய முன்னேற்றங்கள் பாதையை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை ரீச் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு. ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ப்ளஸ் சனி பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு பல சாதகமான ஒரு ரூபத்தில் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். அது எப்படின்றது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஏன் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த காலகட்டத்தை துளாராசிக்காரங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக போயிடும். ஏன்னா தெய்வ அனுகிரகமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது நான் சொன்னேன். சரி, ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் வாங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். குரு பகவான் இப்போ இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பொசிஷனுக்கு வரார். அதாவது உங்களுடைய 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் அனைத்து ரூபத்திலையுமே அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்க போகிறார். அந்த அனுபவிக்கிற யோகம் திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்கள் எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, வண்டி வாங்குவீங்களா, எஸ். வீடு வாங்குவீங்களா, எஸ். இந்த ஃப்ரெண்டு நெகட்டிவாக இருந்தானே இப்போ நல்லா பேசுவானா, எஸ். எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எல்லாம் எழுதிட்டு நீங்கள் YES அப்படின்னு போட்டுக்கோங்க. அத்தனை விஷயத்தையும் குரு இருக்கக்கூடிய இடமும் டாப், குரு பார்க்கக்கூடிய இடமும் டாப். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், நமக்கு இருக்காங்கடா அப்படின்ற ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் வரும். உங்களுடைய கில்ட் எல்லாம் ஓடியே போயிடும். நிறைய சாதிக்க வச்சிடுவார் குரு பகவான். அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குறது. சரி, நான் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு கொஷின் வந்துட்டே இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்திடுறேன். என்ன அப்படின்னா, ராகு எப்படி மேடம் ப்ளஸ் ஆகும், ராகு தான் 5ஆம் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா. ஆமாங்க, டபுள் ட்ரிபிள் ப்ளஸ். எப்படின்னு பார்க்கலாமா? என்னென்னா, குரு பகவான் தன்னுடைய பார்வையை அவர் பார்க்குறாரே, அப்போ அவர் எப்படி நெகட்டிவ் பண்ணுவாருங்க? அப்போ பார்த்தீங்களா, பாசிட்டிவ் எல்லாம் ப்ளஸ்ஸு, நெகட்டிவையும் பண்ண விடாமல் ஒருத்தர் உங்கள் முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷனாக நிற்பார் அப்படின்னா வேறு என்னத்தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் என்னன்னு பாருங்கள். துலா ராசி அப்படின்னாலே சித்திரை, விசாகம், சுவாதி இல்லையா? ஸோ
நீங்கள் இந்த 3 ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரக்காரங்களுமே நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் மைனஸாக இருந்தால் கூட இந்த ப்ளஸ்ஸை பயன்படுத்திட்டிங்கன்னா பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இது அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான வழி அப்படின்றத விட சொர்க்க பாதை அப்படின்றதே நம்ம சொல்லலாம். சாதிச்சு ஜெயிக்கக்கூடிய பார்வை அப்படின்றதே சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கணும். சனி பகவான் 6ஆம் வீட்டில் வர்றது அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரம். ஸோ செகண்ட் ஆஃப் அப்படின்னு வர்ற வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் கோ ஆன் த ஃப்ளோ. முயற்சிகள் எடுங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எது எடுத்தாலும் பிளான் பண்ணுங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்க போகுது செகண்ட் ஹாஃப்ல மே மந்த்துக்கு அப்புறம். ஸோ ராகு கேது பெயர்ச்சி, ராகு மைனஸாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்குறார். கேது லாபஸ்தானத்துலாம் வேற என்னத்தை சொல்கிறதுங்க. மெச்சூரிட்டி அப்படின்றது எந்த வழியில் வரும் அப்படின்னே தெரியாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னே வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஆஃப் 2025 நீங்கள் ஒரு கிளப் மீட்டுக்கு போகிறீங்க, அல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு மேடையில் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணால் எங்கேருந்து தான் வந்தது அந்த நாலேஜ், எங்கேருந்து தான் வந்தது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாரும் மண்டக்குள்ளேயும் போய் தெளிவடைய வச்சிட்டிங்களே அப்படின்னு அப்ளாஸுக்கு மேலே அப்ளாஸ். அந்த அப்ளாஸ் உண்மையான அப்ளாஸாக இருக்கும், உண்மையான பேர் புகழாக இருக்கும். அதன் மூலியம் நிறைய பேர் உங்களுக்கு ஜாயின் ஆவாங்க. உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வேணுமா கிடைப்பாங்க, உங்களுக்கு ஜாப் வேணுமா கிடைக்கும், கம்ஃபர்டபுளான ஜோனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. பல ரூபத்துலேயும் பல அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ டைம் பேலன்சிங் மட்டும் ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராடினரியாக வரும்போது அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சிக்காமல் இருந்துடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசிங் ஆஸ்பெக்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ மல்டி டாஸ்கிங் பர்சனாக நீங்கள் ஆக போகிறீங்க. அப்போது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்டு, அதாவது எல்லா கண்ட்ரிக்கும் இவர் தான்ப்பா சீஃப் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்குவாங்க. மண்டே ஃபஸ்ட் ஹவர் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு, செகண்ட் ஹவர் யூஎஸ்ஏக்கு, தேர்ட் ஹவர் ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனுக்கு அப்படின்னு அவர் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ பல ஆர்கனைசிங் உங்களுக்கு தேவைப்படும். அந்த ஆர்கனைசிங் இல்லாமல் கச்சமுச்சான்னு பண்ணிட வேண்டாம். பட் ரொம்ப பெருசாக நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா துளாராசி அப்படின்னாலே தெராசு, எல்லாரையும் விட ரொம்ப அழகாக துளாராசிக்கு தான் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். இந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் கூடாத அமைப்புகள் ஏதாக இருந்தால் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச பிடிச்சிருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்களோட கால் பண்ணி பேசி, ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம தர்மத்தில் பல வழிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வழி எல்லாமே நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நீங்கள் போய் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் கரெக்டாக வழி நடத்துவார். ஏன் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. மேபி ஒரு அலோபதி டாக்டரே கூட இல்லை, இதில் எங்களை விட நீங்கள் இந்த ஆயுர்வேதிக் டாக்டரை போய் பாருங்கள், வைசி வசா, அதாவது அவங்களுடைய ஃபீல்டில் இருந்து கூட இன்னொருத்தரை ரெக்கமெண்ட் பண்ணி அதன் வழியில் உங்களுக்கு வழி நடத்துவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே குரு கையை கொடுத்து காப்பாற்றுறார். சனி பகவான் அனைத்து விஷயத்தையும் ஜெயிக்க வைக்கிறார். சத்ருக்கள் அப்படின்றது இருக்கவே போகிறதில்ல. விடா சண்டை, குடுமி பிடி போடுற சண்டை, ஏன் மாமா மச்சான் சண்டை நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு 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 முயற்சி அத்தனை பிரச்சனையும் தவிடு பொடி ஆக்கி அந்த நெகட்டிவான பர்சன்ஸே உங்களை நட்பாக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான வழி உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு சாதகமான வழியில் உங்களை வழி நடத்தி போவாங்க. ஸோ நெகட்டிவ் எல்லாம் இட் இஸ் கோயிங் டு கோ, பாசிட்டிவ் எல்லாம் வாவான்னு வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கு ஒரு வழி நான் சொல்லணும்னா, ஆல்வேஸ் சுறுசுறுப்பாக இருங்க.
ஜாலியாக இருங்க. ஜாலின்றது உங்களுடைய டூல். அண்ட் உங்கள் துளாராசி மேலே தான் சனி பகவான் உச்சம் பெறார். அப்படிப்பட்ட சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு வரும்போது சம்திங் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட். 6ஆம் வீடுன்றது யாரு? குரு பகவான். அந்த குருவுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு 9ஆம் வீட்லேயும் சுற்றி எப்படி சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மேலே பாசிட்டிவ். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், துளாராசி துளாலக்ன அன்பர்களே, ப்ளீஸ் யூஸ் திஸ் பாயிண்ட். அதாவது இந்த காலகட்டத்தை, இந்த வருடத்தை, செகண்ட் ஹாஃபை பிரமாதமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அண்ட் மேலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஓவர் பிஸியாக இருந்தாலும் உங்களை கவனிச்சிக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் மட்டும் வேண்டாம். ஸோ உற்சாகம் அது உங்களுக்கு எப்பயுமே பலத்தை கொடுக்கும். ஓகே, வின் பண்ணுங்க, சம்திங் சூப்பர். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ. சரி, நம்ம புத்தாண்டு பலன் அப்படின்றதே என்ன? மேஜர் பிளானட்ஸ் லைக் சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுடைய நிலையை வச்சு தான் நம்ம இந்த வருட பலனே நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா இந்த வருடம் பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். பட் எல்லாத்துலேயுமே காஷன் 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 அலர்ட் அப்படின்றதும் சேர்ந்து நீங்கள் கால் வச்சு ப்ரொசீட் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போது சனி பகவான் எங்கே இருக்கார்? அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அடுத்தது சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது மிட்வேல, அதாவது மார்ச் 29 ஏப்ரல்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது. ராகு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் 3ஆம் வீட்டில், அதாவது 5ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அவர் வந்து 4ஆம் வீட்டுக்கு வரார். அந்த வகையிலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் உங்களுக்கு மிட்வே வரைக்கும், ராகு கேது பயிற்சி வரைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய நிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே ட்ராவல் ஆகிறார். பல ரூபத்தில் குரு பகவான் காப்பாற்றிட்டு இருந்தார். குரு பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு மே மாதம். அந்த மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இது ஒரே மிக்சடாக இருக்குல்ல, நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பணம் வரும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வரும்போது தேவையான்றதை யோசித்து தான் செலவு பண்ணணும். வருதேன்னு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ தயவு செஞ்சு லோன் வாங்கக்கூடாது. அந்த லோன் தேவையான்னு யோசிக்கணும். இஎம்ஐ கட்ட முடியுமான்னு யோசித்து தென் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடும். அது ப்ளஸ்ஸு தான். ஆனாலும் இப்போ லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நான் வீட்டுக்கு பிடிக்காதவங்களோட மனசு தேடி நாடும். ஸோ அந்த வகையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ரைட்டா? இங்கே முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அனலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அனலைசேஷன் இப்போதைக்கு நல்லா இருக்கா அப்படின்றது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போது கண்டதும் காதல், என்னமோ ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 இருக்குது. அதனால எச்சரிக்கை ரொம்ப தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விருச்சிக ராசினாலே ஒரு ஸ்ட்ராங், நீங்கள் பிடிச்ச பிடிவாதத்தை சாதிச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணமும் சாதிக்கும் திறமையும் எப்பயுமே விருச்சிகத்துக்கு கடவுள் அதீதமாக கொடுப்பார். ஆனால் இப்போ நீங்கள் அப்படி சாதிக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தில் கோச்சார ரீதியாக அவ்வளோ ஒன்றும் ப்ளஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் முதல்ல சொல்லிட்டேன், பல பதிவுகள்லையும் சொல்லிட்டேன். அதாவது எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் 65 மார்க்ஸுக்கு ப்ளஸ் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமே மனசாட்சி ஓகேன்னு சொன்னாதான். மனசாட்சின்ற வார்த்தைக்கு
பெரிய பெரிய அர்த்தங்கள் உண்டு. மனசு நெருடி எதுவுமே தயவு செஞ்சு செஞ்சிட வேண்டாம். உங்கள் மனசாட்சியை கேளுங்க, இது ரைட்டா ராங்கான்னு. அந்த ராங் அப்படின்றது வந்தால் தயவு செஞ்சு அதை விட்டுட்டு போயிடுங்க. நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு கூடாத ஒரு விஷயத்து மேலே நாட்டம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியனாக இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு ஒரு குதர்க்க எண்ணம் வரும். அதே மாதிரி சிகரெட் சாப்பிட்றவங்கெல்லாம் என்ன செத்தா போயிடுறாங்க, நம்ம பண்ணித்தான் பார்ப்போமே அப்படின்னு தோணும். குடித்தா என்ன தப்பு, பப்புக்கு போய் பண்ணால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஸோ கெட்ட பழக்கம் பக்கத்தில் வந்து உங்களை பக்கத்தில் இருந்து சீண்டி தனக்குள்ளே இழுக்க வைக்கக்கூடிய காலம். ஸோ அதிலெல்லாம் சிக்காமல் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் வாங்குது, பாசிட்டிவ் யோசின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எதுலேயுமே அலர்ட்டாக இருக்கணும். விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களே, இதில் அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பேச்சை தொழிலாக வச்சுக்கிட்டவங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து செகண்ட் ஹாஃபில், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ பெரிய மைனஸஸ் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸஸ் கூட சொல்லலாம். ஏன்னா என்னத்தான் 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் 5ல் ராகு இருந்தாலும் குருனுடைய டைரக்ட் ஆக்சஸ் உங்கள் மேலே இருந்தது. ஆனால் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் பாயிண்டில் இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு 4ல் வந்துடுறாரு. ஸோ எது எடுத்தாலுமே ஆசையை பெருக்கும். அந்த ஆசை பெருக்கி அது தேவையான்னு மட்டும் நீங்கள் யோசிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், லோன் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத 5 லட்ச ரூபா லோன் வேணும்னா 10 லட்ச ரூபா வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் இஎம்ஐ கட்ட முடியாமல் வண்டியை அவங்க தூக்கிட்டு போய்டுறது, இதெல்லாம் பல விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு நொந்து நூலாகக்கூடாது. இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், இது தேவையா, லாங் ரன்னுக்கு உங்களால் அதை கட்டி முடிக்க முடியுமா அப்படின்றது மட்டும் யோசித்து ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ஹேபிட் மேலே ஒரு நாட்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் கேட்கணும், சப்போஸ் நெகட்டிவ் ஆகிட்டா மாட்டிக்கிறது யாரு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சிலருக்கு செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் சிலர் ஒரு 2 பஃப்லேயே ப்ராப்ளம் ஆகிடுது இல்லையா, அப்படியெல்லாம் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களே, செகண்ட் ஹாஃபில் மனசாட்சிக்கு விரோதமாக தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா சட்ட சிக்கலுக்குள்ளே மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எதுலெல்லாம் நீங்கள் காஷனாக இருக்கணுமோ அதிலெல்லாம் டபுள் காஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னும் லாங் ரன் ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வரும்ன்றது அஸ்ட்ராலஜிக்கலாக தெரிஞ்சதுன்னா இப்போ அந்த காலகட்டத்தை வித்திடக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக கொலஸ்ட்ராலில், வாக்கிங்கில் இதெல்லாம் நீங்கள் காஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா, லிவர்னால் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, இஎன்டி சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு, கால் சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு, முட்டி தேய்மானம் ஏற்படுறதுக்கு, ஆஸ்டியோபோரிஸ் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்போ நீங்கள் எதில் இருக்கணும், எது பண்ணினாலும் அலர்ட் 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 அப்படின்ற ஒரு விஷயம், இது தேவையா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அனுசரித்து நடந்துக்குவாங்க. பட் ஸ்டில் நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா அவங்க பாவமே, என்னடா ஏண்டா நீ போய் இப்படி மாட்டின அப்படின்னு தான் கேட்க முடியுமே ஒழிய மாட்டினதை அனுபவிக்க வேண்டியது
நீங்கள் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆசையும் இப்போ பன்மடங்காக்கும். அந்த ஆசை பன்மடங்காக்கும் போது கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கு நான் உதாரணங்கள் சொல்லணும்னா எஜுகேஷனுக்கு சொல்லலாம், லவ்வுக்கு சொல்லலாம், எதில் வேணாலும் சொல்லலாம். எது நெகட்டிவாக இருந்தாலும் இப்போ மாட்டிக்குவீங்கன்றது மற்றவங்க கிட்ட மட்டும் இல்லை, நீங்களே உங்களால் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வேற சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மூவ் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணிடணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எந்த ரூபத்துலையும் தாக்க எல்லாமே சுற்றி தாக்குதலாகவே தெரியுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு அப்ராட் போகிறதோ எந்த ஒரு அலர்ஜி சம்மந்தமான விஷயத்தில் மாட்டிக்கிறதோ கூடாது. அப்ராட் போகிறதுன்றதை நான் ஏன் முக்கியத்துவமாக சொல்கிறேன் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி 6 கிரக சேர்க்கை உங்களுக்கு மீனத்தில் நடக்க போகுது. அது உங்களுடைய 5ஆம் வீடு. அங்கே உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு அப்போ அங்கே தான் இருக்க போகிறார். அப்போது நீங்கள் ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அங்கே அறியாத பயம், தேவையில்லாத ஹெல்த் ப்ராப்ளம், அலர்ஜியில் மாட்டிக்கிறது, பதட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அப்ராடுன்றது ஒரு டூராவோ இதெல்லாம் போகிறதுக்கு இப்போ ஒரு காலகட்டம் இல்லை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் லேட் ஆகும். மாட்டிக்கக்கூடாதுன்றதில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு உதவுங்க. துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, பைரவர்னுடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன பண்ணணும், சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தை பார்க்கணும், ராகு கேதுனுடைய நிலை பார்க்கணும், சனி பகவானுடைய நிலை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பிறகு எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்றது யோசிங்க. ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துலையும் சிக்காமல் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு பயிற்சி பலன் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே தான் இருப்பேன். அந்த பயிற்சி பலனையும் தயவு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலனும் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்து தென் ஸ்லோவாக ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரோட இப்போ நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பு நான் சொல்லிட்டேன். இப்போ நடக்கக்கூடிய சுய ஜாதகத்தினுடைய நிலையும் தெரிஞ்சுட்டு பிறகு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இதையும் ஜெயிக்கும் பாயிண்ட் வந்து விருச்சிக ராசி கொண்டு. ஸோ வெற்றி நிச்சயம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா பல விதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த 2025. சரி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சரி, எப்பயுமே வருட பலன் அப்படின்னா கிரக பெயர்ச்சிகளை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த வருஷம் 3 கிரகங்களுமே, அதாவது ராகு கேது 1 நம்ம எடுத்தோன்னா குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு டிரான்சிட் ஆறாரு. அந்த டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவரபிளாக எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய நன்மைகள் காத்துட்ருக்கு. அந்த நன்மைகளை எப்படி அடையணுன்ற வழிகளும் உங்களுக்கு நான் சொல்வேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். பட் ஸ்டில் பயமே பட வேண்டாம், அது குரு பகவானுடைய வீடு. தனுசுன்றதே குரு தான். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் டைரக்ட் ஆக்சஸில் பெயர்ச்சிக்கு அப்புறம், இங்கே நோட் பண்ணுங்கள், பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு மே மாதம், பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மே அப்படின்ற ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் காஷனாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எந்த பயம் பாதிப்புகளும் இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, ராகு 3ஆம் வீடுன்றது மிக 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 அற்புதமான யோககரமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். உங்களுக்கு உண்மையான தைரியம் கிடைக்கும், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிடைக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் லாயராக இருங்க, டீச்சராக இருங்க, பிஸ்னஸ் மேனாக இருங்க, ஜாபில் இருங்க, எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க, அந்த ஸ்பீடில் கை பிடிச்சிட்டு போய் நெகட்டிவ் எல்லாம் தட்டி விட்டு பாசிட்டிவான பல படிகள் உங்களை ஏற வச்சிடும்.
ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி இதுதான் அப்படின்னு காமிக்கும். ராகு 3ஆம் வீட்டில் குரு பகவானுடைய டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பல விஷயத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லா இருக்கு. சரி, 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் அப்படின்னா அம்மானுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அம்மா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ மயங்கி விழுந்துடலாம். அவங்களுடைய ஆரோக்கியம் டக்குன்னு ஓகே அம்மா அப்புறம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட வேண்டாம். அம்மாவுக்கு ஏதாவதுனா உடனே டாக்டர்கிட்ட போய் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடு சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் வாங்கணும் வைக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான ஒரு விஷயத்தை பண்ணுறது நல்லது. அதுக்குண்டான நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வண்டி வாகனம் சம்மந்தமாக பண்ணணும், அதுக்குண்டான முதலீடுகளை இப்போ பிள்ளையார் சொல்லி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுபறி அதில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களையே குரு பகவான் பார்க்குறார். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ராகுவையும் குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது சால்வ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி கிடைச்சிடுச்சே. அப்படி இருக்கும்போது நெகட்டிவான பீப்புள் ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கணுன்றது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்களை மறந்துட்டு பாசிட்டிவான வழியை நீங்கள் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான பீரியட் தான். நெகட்டிவை போய் பார்த்துட்டு அவங்கள பழிவாங்குறேன் இவங்கள பழிவாங்குறேன்ற சப்ஜெக்ட் எல்லாம் இல்லவே இல்லைன்றதெல்லாம் புரிஞ்ச காலகட்டம்ன்றதுனால தனுசு ராசி தனுசு லக்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம். ஃபினான்ஸ் பல ரூபத்தில் உங்களுக்கு வரும். நல்ல ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்குது. ஜாப் நீங்கள் நினச்ச இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண யோகம் பல ரூபத்தில் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாச்சு 30 வயசாச்சு 40 வயசாச்சு அப்படின்னா கூட இப்போ திருமணம் அமையும். அதே மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரங்க வெறுத்து பேசுகிறீங்க. ஏன்னா அது 7.5 சனியினுடைய தாக்கம். கல்யாணம் பண்ணிட்டு என்னதான் பண்ண போகிறோம், தேவையா இன்னொரு சிக்கல் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்குறது நான் நிறைய கஸ்டமர்ஸ் மூலிமா கேட்குறேன். இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட திருமண பந்தம் வேணுமே அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டிவிடக்கூடிய வகையில் குடும்பம் இருக்குது. அதாவது கிரகங்கள் இருக்குது. அப்போ குடும்பம் அமையக்கூடிய யோகம் இருக்குன்றதுனால நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகிடும். குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் குழந்தை கரெக்டாக பிறந்துடும். ஸோ குடும்பம் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி கேட்குற இடத்துல இப்போ லோன் கிடைக்கும். அந்த லோனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்துலேயும் நிறைஞ்சு வாழக்கூடிய, சிம்பிளாக சொல்லணுன்னா தெய்வ அனுகிரகம் இப்போதான்ப்பா கிடைச்சிருக்கு, இத்தனை நாள் கண்மூடி இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு இப்போ சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 சூப்பர். 3ஆம் வீட்டை குரு பார்க்கறது, அதுவும் ராகு இருந்து பார்க்கறது அப்படின்னா கரெக்டான வழியில் அது மல்டிப்ளை பண்ணி விட்டுடும். வீடு வாங்குவேனான்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா மாடி வீடு கட்டிட்டேன், பங்களா கட்டிட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ நீங்கள் தான். அதே மாதிரி ரொம்பவே ஆசை ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டு அந்த காரில் போய் சம்பாதிக்கிறேன்டா, வாங்கினது ரொம்ப பர்ஃபெக்ட். நான் அந்த காரில் போகும்போது அவ்வளோ என்னை வரவேற்றாங்க, எல்லாருமே ஓகேன்னு சொல்லி என்னோட சேர்ந்து அந்த கார் இருந்ததுனால தான் அந்த ஆர்டரே கிடைச்சது தெரியுமா. அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. பண்ணக்கூடிய செலவு பிரயோஜனமாக போகும் அப்படின்றது அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புரியாத குழந்தைகளுக்கு கூட இப்போ ஏதோ ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறது கிளியர் கட்டாக புரியும். எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. நட்பு வட்டாரம் அப்படின்றது ரொம்பவே உங்களை அருமையாக பார்க்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. பண்ணுறது எல்லாமே பிரயோஜனமாக இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எதிரிகள்லாம் ஓடியே போயிடுவாங்க, எதிரிகள்லாம் இருக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது ரொம்ப 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 நல்லா இருக்குது. இப்போயே கொஞ்சம் நல்லாயிருக்கு, பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப 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 நல்லாயிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இதை வலுப்படுத்துறதுக்கு குரு பகவானுடைய வழிபாடு, சித்தர்களுடைய சமாதிக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்றதுனால
டயர்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஏதாவது நீங்கள் ஒரு செக் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வருடமே அனைத்து ராசிக்குமே 65-70 மார்க்ஸ் மேலே ரொம்ப நல்லாயிருக்கு. ராகு கேதுக்குள்ளே நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ட்ராவல் பண்ண போகுது. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலசர்ப்ப யோகத்தின் அடிப்படையில் வேலை செய்ய போகுது. ஸோ நீங்கள் சாதிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்கன்றதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்கிறத என்னங்க மேடம் 7.5 சனி முடிஞ்சுதுன்னு சொல்கிறீங்க, ஒரு யூஸும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடன் யாருக்கெல்லாம் இருக்கோ கவலையே பட வேண்டாம், அந்த கடனை கட்டுறதுக்குண்டான வழி கிடைக்கும். அதுக்கு மேலேயும் நீங்கள் சம்பாரித்து குடும்பமும் அமைஞ்சு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாகவும் அன்பும் அரவணைப்பும் இருக்கும். அரசு வழி அனுகூலமும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. 9ஆம் வீட்டில் கேது அப்படின்றது இருக்கு. அந்த 9ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்பானுடைய ஆரோக்கியம் இங்கே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்பானுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா போகிறோம். மற்றபடி இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். யூஸ் பண்ணுங்க, வின் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி நியூ இயர். எல்லா மகர ராசிக்காரங்களும் இப்போயே ஒரு பாசிட்டிவான ஆங்கிளுக்கு நிறைய பேர் வந்தாச்சு. சனி பகவான் 7.5 சனி முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தால் யோகம் தாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்றது March 29. அதுக்கப்புறம் சனி ரூபத்தில் உங்களுக்கு சனி பகவான் பல ரூபத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கார். ஸோ அது மிக 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 பெரிய வெற்றியை உங்களை தேடித்தரும். கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மெச்சூரிட்டி மகர ராசி அன்பர்களுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெளிஞ்சிட்டிங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அந்த தெளிவு அப்படின்றது வந்துட்டாலே வெற்றி அப்படின்றது வந்தாச்சு இல்லையா, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. என்ன மேடம் சொல்கிறீங்க, ராகு 3லேருந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு இல்லையா அப்படின்னு கேட்குறது இங்கே கேட்குது. ஆனால் கவலையே பட வேண்டாம். ராகு கேது பெயர்ச்சியும் நெகட்டிவாக உங்களுக்கு பெருசாக ராகுன் ரூபத்தில் வரப்போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை ராகுவின் மேலே முழுக்க இருக்குது. 9ஆம் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பார்வை. ஸோ அப்படிப்பட்ட பார்வை இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக ராகுவை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ இப்போ ராகு இருக்கிறதும் ப்ளஸ்ஸு தான், அடுத்து வரக்கூடிய ராகுவும் ப்ளஸ்ஸு தான். அப்போது ராகு உங்களுக்கு ப்ளஸ் சனியும் உங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு அமைப்பில் இருக்காங்க அவங்களுடைய பெயர்ச்சிக்கு பிறகு. குரு பகவானை நம்ம பார்க்கலாமே. குரு அப்படின்றவர் இப்போ இருக்கக்கூடிய நிலை, அவர் ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும், அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ். மே மாதத்துக்கு அப்புறம் அவர் பாசிட்டிவான ஒரு ஆங்கிளில் தான் இருக்கார். ஏன்னா 2ஆம் வீட்டை அவர் ராகுவை பார்க்குறார். பட் ஸ்டில் உங்கள் மேலே குருனுடைய பார்வை அந்தளவுக்கு இல்லை. பட் உங்கள் குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இதனால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விரயம் அப்படின்றது ரொம்ப பெருசாக ஆகாது. ஏன்னா விரய ஸ்தானத்தையும் ராகு பார்க்குறார். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் அப்படின்றதும் அபிவிருத்தி அப்படின்றது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒவ்வொரு செக்டாராக நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது, உங்களுக்கு வருடம் பூரா பல மடங்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மினிமம் ட்வைஸ் டபுள் டைமாவது உங்களுக்கு 100 ரூபா வேணுன்னா 200 ரூபா இருக்குங்க. ஸோ அதில் எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை. அதே மாதிரி கடன் கட்டணும் அப்படின்னா கடன் கட்டி முடிச்சிருவீங்க. கவலையே பட வேண்டாம். உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சந்தோஷமாக வேலை செய்வாங்க. அப்போ கம்ஃபர்ட் ஜோன் இன் ஒர்க்கிங் பிளேஸ், இட் மே பி அ பிஸ்னஸ், இட் மே பி அ ஜாப், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அல்லது உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களோ உங்கள் கஸ்டமர்ஸும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு
கரெக்டாக வழி நடத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் சூப்பரான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஃபினான்ஷியலாக வரப்போகிறீங்கன்றதில் எந்த விதமான ஒரு டவுட்ஸும் இல்லை. இன்னொன்றும் சொல்லணுன்னா திருமண யோகங்களும் காத்துட்ருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டில் ராகு வரார், குருவினுடைய பார்வை பெறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற கவலையெல்லாம் மறந்துடுங்க. திருமணம் நல்லா அமையும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போவீங்க. பயப்படாமல் நீங்கள் உங்களுடைய லவ்வை பற்றியோ இல்லை லிவினில் பற்றியோ உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லி நீங்கள் இனி சூப்பராக திருமணம் பண்ணிவிட்டு அற்புதமாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து உங்களுக்கு முடிவுக்கு வரும். நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடன் அடையும் அப்படின்றதோட சேர்ந்து இப்போ பிஸ்னஸ் அபிவிருத்தி ஆறதுனால உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற கடன் நீங்கள் வாங்குவீங்க. அவன் கடன் ஜாஸ்தியாக கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வேண்டாண்டா, இப்போதான் மெச்சூரிட்டி வந்துடுச்சுல, வேண்டாம் எனக்கு இது போதும், தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் வேணால் சேங்ஷன் பண்ணி வைங்க, ஆனால் நான் தேவைன்னா வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை போட்டுட்டு இஸ் இட் நெசசரி அப்படின்றதும் இஃப் நீடட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் தெளிவாக புரிஞ்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. அண்ட் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம், ரொம்ப நாளாக உங்கள் குடும்பம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ராகு அங்கே வரும்போது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஸ்பீடாக அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பொதுவாகவே 3ஆம் வீட்டில் சனி பகவான் வர்றது அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றதும் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பெரிய பெரிய விமோச்சனங்கள் அனுகிரகங்கள் காத்துட்ருக்கு அப்படின்றதே தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி குழந்தை பிறக்கலை அப்படின்றவங்களுக்கும் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு 2025 உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் கையே கொடுக்கலன்றதும் நிறையா பேர் கேள்விப்படுறோம். ப்ளஸ் நிறையா அபார்ஷன்ஸும் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் டோன்ட் வரி, அது எல்லாமே பாசிட்டிவான ஒரு ட்ராக்கில். ஏன்னா குடும்பம் அமையணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அமைச்சு தானே கொடுக்கும் கிரகங்கள். ஸோ வாழ்க்கை அப்படின்றதே கிரக அமைப்புகள் தானே. அதுதான் இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எல்டர்ஸ் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் மெச்சூரிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே வந்துடுச்சு. ஸோ ஞானத்தின் அடிப்படையில் வியூகத்தின் அடிப்படையில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. ஸோ கேது வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டில் வரார் அப்படின்னாலும் அதை ஞானத்தின் அடிப்படையில் யோசித்து தெளிவாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது பெரிய பயம் பாதிப்புகள் எதுவுமே வராது. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதன்படி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த பீரியடெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கே, குருவே ராகுவை பார்க்குது, ராகுன்னா மல்டிப்ளையர் ஆச்சு, நான் எதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு வழி நடத்தி ப்ரொசீட் பண்ணும்போது ராஜநடை வீர நடை போடக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருந்தாலுமே இப்போ பாதிப்புகள் கொடுக்காது. ஸோ உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுவுமே சுற்றம் சூழ நட்பு வட்டாரத்தில் நல்ல பேரு புகழ் மதிப்பு மரியாதை, உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்க எல்லாம் இப்போ வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு பேசுவாங்க. அதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கெட்ட பணியெல்லாம் பேசுனாங்களே இப்போ இல்லையே அப்படின்றத நினச்சி உங்களுக்குள்ளேயே தோள் தட்டி சந்தோஷமாக வீரநடை போட்டு சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்குது. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் வந்து ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனோபயத்தை போக்கும். பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ராடுக்கு இந்த லீவில் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு வேண்டாமே. ஏன்னா மார்ச்சில் 6 கிரக பெயர்ச்சி, 6 கிரகங்களுடைய சேர்க்கை நமக்கு ஏற்படுது. அப்போது வந்து உங்களுக்கு பேண்டமிக் சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஒரு பதட்டமான நிலை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியாவிலே இருக்கீங்கன்னா ஓகே, தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஏன்னா அலர்ஜி வர்றதுக்கும் ஏதாவது ஒரு பதட்டம் பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய செக்டர்ஸ் பார்க்கும்போது அது இந்தியாவில் இல்லை வெளிநாட்டில் தான் அப்படின்னு இருக்கிறதுனால தான் வெளிநாடு பயணம் அப்படின்றது தவிர்த்துடுறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இதில் மார்ச் 29 போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 15 டேஸும் நீங்கள் கேர் எடுக்க வேண்டிய ஒரு பொசிஷன். மற்றபடி நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். துர்கை அம்மனுடைய வழிபாடு, ராகு கேதுக்கு விளக்கு போடுறது, லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு, இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 ரொம்ப ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா 2025 எதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் 2025 அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹாப்பி 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 நியூ இயர் டு ஒன் அண்ட் ஆல். சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கலவையான பலன், அதில் பல பாசிட்டிவ் இருக்குது. பட் சில காஷனாக நீங்கள் இருக்கணும். ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருட பலன் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது எப்படி இருக்குன்றதை வச்சு தான். இந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ டிரான்சிட் ஆகுது. ஸோ மூமெண்ட்டுக்கு உட்படுது. ஸோ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வெற்றி நிச்சயம். ஏன்னா எப்பயுமே அஸ்ட்ராலஜியில் இப்படித்தான் இருக்கும்னு சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி இல்லை. இப்படி இருக்கும், ஆனால் இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஜென்ம சனி விலகி இந்த 2025 உங்களுக்கு பாத சனியாக மாறுறார். அந்த சனி பகவானுடைய மாற்றம் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போகுது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டுக்கு மூமெண்ட் ஆறாரு மிட்வே, அதாவது மே மாதத்தில். அந்த குரு பெயர்ச்சி வாவான்னு வரவேற்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி. ஸோ இது மிகவும் 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 ப்ளஸ். அப்படின்னா 5ஆம் வீட்டில் குரு வரதே ப்ளஸ். அந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய அனைத்து நன்மைகளும் வளரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் பார்ப்பீங்க செகண்ட் ஹாஃபில். சரி, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் கேட்குறது இங்கே கேட்குது எனக்கு என்ன அப்படின்னா, எப்படி மேடம் கேது 7ல் ராகு எங்கள் மேலேயே எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, குருன்றவர் உங்கள் மேலே வரக்கூடிய ராகுவை அற்புதமாக அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காப்பாற்றி விட்டுடுறார். ஸோ இந்த இடத்துல பல ப்ளஸ், பட் சில நிதானங்களும் தேவைன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 7ல் கேது. ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியலி சவுண்டாக இருப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிறைய உங்களுடைய ரிசர்ச்சஸ், உங்களுடைய ஆராய்ச்சிகளால் ரிசல்ட் கொடுக்கும். ஆராய்ச்சின்னா சயின்டிஸ்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள், கும்பலக்ன அன்பர்கள் தே ஆர் R&D பண்ணிகிட்டே இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் மூளை அங்கே வேலை செஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் டெக்னிக்கலி அங்கே ராகுவும் வரும்போது, ஓ இதனால தான் ஃபால்ட்டா, இது இப்படி பண்ணாதனால தான் அவன் ஆர்டர் கொடுக்கலையா, ஓ இந்த இடத்துல தான் நிரடுதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்குண்டான வழியை நீங்கள் படித்தோ தெரிஞ்சுக்கிட்டோ நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டோ அதை அப்ளை பண்ணி அதுக்குண்டானவங்களை அப்பாயிண்ட் பண்ணியோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆகிடுவீங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ரியலி பாசிட்டிவ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது இருக்குது, ப்ரமோஷன் அப்படின்றது இருக்குது. நீங்கள் நினச்ச இடத்துல ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நிறைய 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 இருக்குது. அண்ட் மேலும் திருமணம் நிறைய பேருக்கு இப்போவே ஆயிருக்கும். ஏன்னா எப்பயுமே சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அவர் திருமணத்தை கொடுப்பார். அந்த திருமணம் நிலச்சி அருமையாக இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்டில்
2ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது ஈகோன்றது வேண்டாமே. என்னத்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நான் பண்ணிட்டேன்டா, நான் பண்ண மாதிரி வருமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஏன்னா 7ஆம் வீட்டில் கேதுவும் 2ல் சனி பகவானும் இருக்கார். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அடுத்த, அதாவது நீங்கள் வந்து இன்லாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோடலாம் அது பெண்மகளாக இருக்கட்டும் ஆண்மகனாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களையும் புரிஞ்சு இப்படித்தான் அப்படித்தான்ற வார்த்தைகளை விட்டு, அவங்க வேற நம்ம வேற, திருமணம்ன்றது 2 பேர் இணையறதில்ல, 2 குடும்பம் இணையறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அந்த இடத்துல இரிட்டேட் ஆகிடக்கூடாது அண்ட் உங்களுடைய எண்ணத்தை திணிக்கவும் கூடாது. ஸோ இங்கே கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் புதுசாக புரியும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் காதலிச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் லிவ்வின்ல இருந்தீங்கன்னாலும் திருமணத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ புரியும். ஏன்னா R&Dன்னு நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். 2ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது அடுத்த லாங் லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஹையர் எஜுகேஷன், நிறைய விஷயங்கள் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்றது வழிவகுத்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, குடும்பம் அமைச்சுக்கிறதா, இப்போ இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வழி நடத்தும். அதே மாதிரி உங்களையே குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது அப்படின்றது வெறும் பணத்துக்காக மட்டும் செட்டில் ஆயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை மட்டுமல்ல, அதில் பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு அப்படின்றதும் புரிஞ்சு நிறைய கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியமும் நிறைஞ்சு இருக்குது. 16 வருஷம் குழந்தை கிடைக்கலன்றவங்களுக்கு கூட இப்போ குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே மாதிரி நினச்சே பார்க்கல திடீர்னு குழந்தை உருவாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளும் இருக்குது. நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு திருப்திகரமான ஒரு அற்புதமான ஒரு அன்பான குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய வகையில் சனி பகவான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குருனுடைய அருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ வந்து அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்ம பார்க்குறோம். அண்ட் உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் இதுக்குள்ளே சிக்கிக்கலாமா சிக்கிடுவோமா அப்படின்ற பயமெல்லாம் விலகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பாசிட்டிவாக தைரியத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் சட்ட சிக்கலுக்குள்ளே சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக நான் சொல்கிறேன், கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் எந்த ஒரு பட்டம் பதவிக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தலைவராக உங்களை கூப்பிடுவாங்க, செக்ரட்டரியாக நீங்கள் வாங்க சார், ட்ரெஷரராக நீங்கள் வாங்க சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சார் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டிங்க சார், நீங்கள் மட்டும் எங்களோட இருந்தால் போதும் சார் அப்படின்னு புகழாரம் பாடி உங்களை ஒரு சீட்டில் உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு இப்போ நல்ல ஒரு காலம் இல்லை இல்லை இல்லை. ஸோ அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பு. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, எங்கெல்லாம் உங்கள் ஈகோ தூண்டப்படுதோ அந்த இடத்துலலாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி மற்றவங்களுக்காக ஏதாவது பண்ண போனீங்க அப்படின்னா அது சிக்கலில் பெருசாக போய் முடிஞ்சிடும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு காலகட்டத்திலையும் இப்போ ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். அயர்ன் சம்மந்தமான டிஃபிஷியன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் வரலாம், நரம்பு மண்டலங்கள் பாதிக்கலாம். முக்கியமாக காலு பாதம்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மசில்ஸ் எந்த ஏஜினராக இருந்தாலும் பார்த்துக்கணும். ஓடினேன் விழுந்தேன் செஞ்சேன் அப்படின்னு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு
நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி சுய ஜாதகத்தை உங்களுக்கு இஷ்டப்பட்ட அஸ்ட்ராலஜரோட கரெக்டாக போய் பார்த்து தெரிஞ்சு இந்த காலகட்டத்தை, ஏன்னா குரு பார்க்குறாருன்றது சின்ன விஷயம் இல்லை, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் எப்படி நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணணும்னு தெரிஞ்சு செயல்படுத்திங்கன்னா வெற்றி நிச்சயம். 2025 மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மீனராசி அன்பர்களே, ஹாப்பி 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 நியூ இயர். மீனராசி அப்படின்னு உடனேயே கேட்குறது எல்லாருமே என்னென்னா, மேடம் சனி பகவான் ஜென்ம சனி, ராகு 12லையா அப்படின்னு பலருக்கு பல டென்ஷன்ஸ். பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பல சிக்கல்கள் முடிச்சு மேலே முடிச்சு விழுந்துட்டுருக்கு. பட் ஸ்டில் கவலைப்பட வேண்டாம். எப்படி இருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம இதை ரெண்டாக பிரித்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் அனைத்து பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு ஒன்றா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படி இருக்கணும், செகண்ட் ஹாஃபில் எப்படி இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா வருட பலன் அப்படின்றதே ராகு கேது சனி குருவை வச்சு தான். இந்த தடவை ராகு கேது பயிற்சியும் இருக்குது, சனி பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. அதில் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு அவர் ட்ராவல் ஆகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ட்ராவல் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம், அதாவது லாபஸ்தானத்தை உங்களுக்கு 11ஆம் வீடு அப்படின்றது குரு இருக்கார். ஆனால் இப்போ அவர் 4ஆம் வீட்டுக்கு மூவ் பண்ணும்போது அந்த ராகுன்ற பயத்தை தள்ளி வச்சுடுங்க. ஏன்னா ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய அனைத்து விரயங்களையுமே சுப விரயமாக, சுப செலவாக, சுப ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனுக்காக உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவார். ஸோ இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஜுகேஷனுக்காக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான செலவு அது படித்ததுனால தான் நல்ல ஜாப் கிடைச்சிது, சூப்பராக இருந்தீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போய் நீங்கள் சொல்வீங்க. அதே மாதிரி இப்போ தொழிலுக்காக நீங்கள் ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால தான் இந்த தொழில் பண்ணினேன் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ 12ல் ராகு அப்படின்றது நினச்சி ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. 6ஆம் வீட்டில் கேது அப்படின்போது நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு ஞானம், உங்களுக்கே வழி கிடச்சி நெகட்டிவ் எல்லாம் ஓடியே போயிடும். எதிரிகள் அப்படின்ற விஷயத்தில் எப்படி அவங்கள ஜெயிக்கணும், என்ன வியூகம் நம்ம பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து சங்கடங்களையுமே தீர்க்கக்கூடிய வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பலன்களும் ஒரு பயிற்சியில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி குட். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறார் அண்ட் சனி பகவான் குருனுடைய வீட்டுக்கே வரார். இந்த இடத்துல ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் விரயங்கள் ஏற்படுறதுக்கு சில ரூபத்தில் இருக்குது. அது எந்தெந்த ரூபத்தில் அப்படின்னா, வீடு சம்மந்தமான ரிப்பேர் வந்துட்டே இருக்கலாம். அல்லது யாராவது என்னப்பா இன்னுமா இந்த லைட்டில் இருக்க, கொஞ்சம் எல்லாம் மாற்றுப்பா, நீ வெளிச்சத்தில் இருந்தால் தான்ப்பா நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாஸ்டர் பாரிஸ் போட்டு அதிலெல்லாம் லைட்ஸ் போடுப்பா அப்படின்னு உங்களை வழி நடத்தலாம். ஸோ அந்த செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா மைலேஜே கிடைக்காதுப்பா, புது வண்டி வாங்க, சம்பாரிச்சு இஎம்ஐ கட்டு, அப்போ உனக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவுரை கிடைக்கலாம். அந்த அறிவுரை பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். கால்குலேட் பண்ணி பண்ணுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா
குரு தான் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ அந்த வகையில் செலவுகள் வரும். ஆனால் அந்த செலவு பண்ணுறதுனால ஒன்றும் பெரிய மைனஸ் ஏற்படாது. பட் ஸ்டில் சுய ஜாதகமும் நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, அம்மானுடைய ஹெல்த் 4ஆம் வீட்டில் குருன்னு சொல்லும்போது அம்மானுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அம்மாவுக்கு நல்லா ஏஜாக இருந்தது அப்படின்னா ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதில் எது இருந்தாலும் கெட் கனெக்டட் மோர் வித் நேச்சுரோபதி, அதாவது நேச்சர்னால இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஆயுர்வேதிக், அந்த மாதிரி சித்தா, ஹோமியோபதின்னு போகிறது ரொம்ப சிறப்பு. அலோபதின்னு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் அம்மாக்காக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பொதுவாக நீங்கள் இன்சூரன்ஸ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆரோக்கிய சம்பந்தமான செலவுகள் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரோகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தமான ப்ராப்ளமும், ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளமும், இஎன்டி சம்மந்தமான ப்ராப்ளமும், டைஜஷன் ப்ராப்ளமும், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமும், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ப்ராப்ளமும், காலு, பாதம், எலும்பு, நரம்பு, மசில்ஸ் அப்படின்றதெல்லாம் காமிக்குது. ஸோ நீங்கள் அதிலெல்லாம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. உங்களை நீங்கள் கேர் எடுத்துக்கணும். டாக்ஸன்ஸ் ரிமூவல் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். எதுலேயுமே நிதானமாகவும் ஆனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும். ஒரு இடத்துல கால் வைக்கும்போது கூட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காலை வைக்கணும். இல்லாட்டி வழிக்க விடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சனி பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுலேயும் தைரியத்தோடு செயல்பட நீங்கள் கண்டிப்பாக ஹனுமனுடைய வழிபாடு பெரும் லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சித்தர்னுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் மஞ்சப்பொடி அதிகமாக எடுத்துக்கோங்க. புரோட்டீன் ஃபுட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சுபமான விஷயங்களும் இருக்குது. அதே சமயத்தில் அதில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கைன்ற ஒரு விஷயமே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பகவான் விரயஸ்தானத்தில் போய் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ தொழில் சூப்பராக நடக்கும். அதுக்குண்டான வழிகள் கிடைக்கும். அப்போ பணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. தொழில் போனவங்களுக்கு தொழில் கிடைக்கும். ஆசைப்பட்ட இடத்துலையும் தொழில் கிடைக்கும். ப்ரமோஷனும் டிரான்ஸ்ஃபர்ஸும் அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் 8ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் யோகங்கள், திடீர் வளர்ச்சிகள், திடீர் முன்னேற்றங்கள். நிறைய பேர் மீனராசியில் சொல்கிறது என்னென்னா, மேடம் ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வேலையாட்களே சரியில்லை, ஆர்டர் வந்தால் வேலை வரல, வேலை வந்தால் ஆர்டர் வரல, இவங்களை வச்சு எப்படி மேய்க்கிறதுனே தெரியலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அதையும் எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்கலி உங்களுக்கு நிறையா ப்ளஸஸ் ஏற்பட்டு அதன் மூலியமாக ஹையராக இந்த சென்ஸ் கரெக்டானவங்களை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை மாற்றும் போது இவ்வளோ பெரிய வளர்ச்சியா அப்படின்னு திடீர் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால பிரச்சனைகளுக்கு ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அங்கே முன்னாடி குரு பகவான் இருந்து அதை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டே போயிடுவார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுலேயுமே பொறுமை வேணும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அயர்ன் ஃபுட்டை அதிகமாக சாப்பிடுங்க. கிரீன்ஸ் ரொம்ப சாப்பிடுங்க. கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. எள்ளு சம்மந்தமான உணவு நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். 7.5 சனி அப்படின்றது ஜென்ம சனி ஆச்சே அப்படின்ற பயம் கொஞ்சமும் வேண்டாம். பல ரூபத்தில் நன்மையாகவே அமையுது. ஏன்னா குரு வீட்டு சனி ரொம்ப பெருசான பாதகத்தை கொடுக்காது. அண்ட் மேலும் 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால, அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் பாதி வழி வரைக்கும், அதாவது 50% ஆஃப் தி இயர் குரு அங்கே இருக்கிறதுனாலையும் எதையும் ஜெயிக்கும் வீரம், தைரியம், விவேகம் எல்லாமே கிடைக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.